அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆஹ் திருவள்ளுவர் எழுதிய இந்த திருக்குறள் ஏற்கனவே 2 முறை நம்ம சொல்லி அதை அந்த வகுப்புல பின்பற்றி இருக்கோம். அதனுடைய விளக்கமாக, அந்த திருக்குறள் விளக்கமாக இன்னைக்கு இந்த வகுப்புல தொடங்கலான் இருக்கேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இதுல மிகினும் குறையினும் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைக்காகவே திருவள்ளுவருக்கு நிச்சயமாக ஆஹ், அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கின்ற அளவிற்கு மிகச்சிறந்த வார்த்தை, 2 வார்த்தை. அதில் மிகப்பெரிய பொருள் இருக்குது. நோய்களுக்கு அடிப்படை காரணம் எப்படி அப்படிங்கிறத, எல்லா வித டிசீஸ்க்கும் ஷார்ட் ஃபார்முலா அப்படின்னா அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொன்று நம்ம சொன்னோம்னா உணவும் செயலும், அதுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். இதில் உணவு அப்படிங்கிறது, இதை கோரிலேட் நேத்திக்கு கொஞ்சம் சொன்னாங்க, வேகமாக பேசின மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. சிலர் சொன்னார், எனக்கு கர்மா அப்படிங்கிறது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், இப்படி தான் தெரியும். உம், அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இப்படிலாம் செய்யணும், கர்மா இப்படிலாம் கழிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு புரியல அப்படின்னு. என்னடா அது நம்ம ஸ்டைலில் சொல்றாரு. எப்படி எப்படின்னு அவர் சொன்னாரு, கர்மா தர்மம் செய்யணும் அப்படின்னா தர்மம் செய்யணும், ஓகே புரியுது. அதுக்கப்புறம் யாருக்கு செய்யணுங்கிறது ஒரு சப்டிவிஷன் போகணும், அது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும், அது புரிஞ்சுது. ஒய்ஃபு கிட்ட பர்டிகுலரா இருக்கணும்னா அதுல உள்ள கர்மா என்ன பேக்ரவுண்ட், ஒண்ணுக்குள்ள சப்டிவிஷனா போக போக எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு புரியாமையும் இருக்குது அப்படின்னு. கரெக்டு தான். கர்மாங்கிறது புரிய புரிய புரியாது, புரியாததை புரியும் பொழுது புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் அது. அதனால தான் லாங் டேர்மாக ரன்னிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை ரொம்ப எளிமையாக கொடுக்க முடிகிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் சொன்னார் நேற்றுக்கு, இந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கல. அவர் சொன்னார், பர்டிகுலராக இந்த கெமிஸ்ட்ரிக்காகவே நான் பள்ளிக்கூடம் போவேன், ஸ்கூல் போகாமல் இது இல்லாமல் ஏதாவது இருக்கான்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நான் மாறிட்டேன், திரும்ப ஸ்கூலுக்கு வந்த மாதிரியே இருந்தது அப்படின்னாரு. எதுக்காக அந்த ஃப்ரீக்குவன்சி பேஸ்டில் நான் சொன்னேன் அப்படின்னா, அதற்கும் டாக்டர் சொல்றாரு இல்லையா, வித்தவுட் மெடிசன் வி கேன் கியூர் த டிசீஸ் பை த ஹீலிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஹீலிங் அப்படிங்கும்போது அது எப்படி வேலை செய்கிறது, அந்த அவர் கொடுக்குற அந்த சிகிச்சை அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறது, எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத குறைந்தபட்சம் தெரிஞ்சோன்னா, டாக்டர் ஹீலிங் கொடுத்துட்டாங்க சரியாயிடுச்சு, கிறிஸ்டல் கொடுக்குறாங்க வேண்டுறோம் வருது சரி, அப்படின்னு இல்லாமல் அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக சொன்னேன். டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நேற்றைய செஷனில் டாக்டர் எப்படி ஹீலிங் கொடுக்குறாங்க, அந்த ஹீலிங் எப்படி செயல்படுது, எப்படி ஒரு எல்லாருமே கேட்குறாங்க. ஈவன் இதில் நம்ம செஷன்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் டிசீஸ் சென்டர் சார், டிசீஸ் தான் சரி பண்ணுறதுங்க, திடீர்னு பணம்லாம் வர வைக்க அது எப்படி சார்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நோய் சரி வைப்பேன் சரி, மருந்து கொடுக்குறீங்க சரி, சரி தொடாமலே சிகிச்சை கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரிதான், பணத்துக்கு அது இது என்ன சம்மந்தம் இருக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் வீட்டில் இத்தனை வருஷம் கூட இருந்து, ஃபேமிலியோட இருந்து, ஒய்ஃபை நம்மளாலே புரிஞ்சிக்க முடியல, அதையும் சரி பண்ணுறீங்க, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லையே, இது எப்படி அப்படின்னு கேட்டார். அது கரெக்ட். இத்தனைக்கும் மோர் தென் 2 3 3 மந்த்து கிட்டத்தட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, இது எப்படி கேட்குறதுன்னு. ஏன்னா எல்லாருமே புரியுது புரியுது, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அவர் சொல்லி எல்லாருமே புரியுதுன்றீங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் புரியல, இது எப்படி நம்மளை எப்படி ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சவங்க போட்டுக்கிட்டு நானும் போட்டுறது. இருந்தாலும் நேற்று இந்த தீபாவளி கிஃப்ட் விஷயமா, தீபாவளி கிஃப்ட்டுக்காக மட்டுமே வந்த கால்ஸ் ஏகப்பட்ட கால்ஸ். சார் தயவு செஞ்சு என் பேரத்தில் ஆட் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணிட போகிறீங்க. தீபாவளி கிஃப்ட்னா நான் தலை வேற, இந்த பட்டு புடவை, ஸ்வீட் பாக்ஸு, ட்ரெஸ்ஸு ஆப்ஷன்லாம் போட்டேன். டாக்டர் சொன்ன கிளாஸில் அவர் வரல, அதில் மட்டும் வந்திருக்காரு. சார் இந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் போடுறேன்னு இல்லை, பட்ஸ் எல்லாம் போடுறேன்னு, இந்த 4 ஆப்ஷன்ல 4 கொடுப்பீங்களா, ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க? அப்பயே சொன்னேன், அவர் அன்னைக்கு இந்த ஆப்ஷன் போட்டு கொடுத்த அதோட சரி, அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரலையா? இல்லை சார், ஆனால் அவர் போட்டிருந்தாரு, இதில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு, நான் ஹோட்டல் வேற போட்டேன், நீ என்ன போட்டீங்க அப்படின்னு. நான் பட்டாசு கொடுத்தா போதும், அதான்
பீரியாரிட்டி ஃபர்ஸ்ட் அது கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதை தாண்டி பட்டு புடவை, ட்ரெஸ்ஸு அளவு கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து போட்டுரும். அதையும் கொடுத்தீங்கன்னா அளவு சேர்த்து போட்டுரும். ஸ்வீட் எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அடையாளம் ஆர்டர் பண்ணிடும் அப்படின்னா. அவ்வளவு மாசம் தருவாங்கன்னா அவ்வளவு தர முடியாதுங்க, தயவு செஞ்சு சார் பேசுனது ஒரு தடவை வீடியோவில் கேளுங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அது கரெக்டு தான் சார் அப்படின்னாரு. எதற்காகன்னா, நம்ம டாக்டர் சொன்னதுங்கிறது அறிவியல் பூர்வமாக எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நேற்றைக்கு அந்த ஃப்ரீக்வன்சி பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் புரிந்தாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதை மிக நுட்பமாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஒரு நோய் வருவதற்கான அடிப்படையான காரணமும், அதை எப்படி மருந்தில்லாமல் சரி செய்ய முடியும், அதை எப்படி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா கர்மா அடிப்படையில் அப்படின்னு சொன்னாலும் கூட வித்தவுட் மெடிசன், டாக்டர் சொல்லுவார் மெடிசன்லாம் செகண்டரி தான், நான் ஹீலிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறது. ஏன்னா அப்போ ஹீலிங் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சயின்ஸாக கெமிக்கல் பாண்டில் இருந்து சொல்கிறேன். தெரியலனாலும் குறைந்தபட்சம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சுங்க. இப்போது அடிப்படையில் சின்னதாக ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்போ உணவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சிங்கிறது, அதனால தான் கிறிஸ்டலில் 9 நவகிரகங்கள், நவதானியம், சக்ராஸ், இது எல்லா ஃப்ரீக்குவன்சியுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்காருன்னா அவரோட நம்பர் 1னா வீட்டிலேருந்து பக்கத்தில் போகிற வரைக்கும்னா 10, அவர் வந்து ரோட்டுக்கு போகிறாருன்னா 100, ரோட்லேருந்து அடுத்த சாலைக்கு போகிறாருன்னா 1000. இப்படி எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகுதோ அந்த அளவுக்கு ஒன்றுனா அது தொடர்புடையதாக தான் இருக்கும். அப்போது 1,00,000 கோடினாக்கா 1,00,000 கோடிங்கிறது சைபர் மட்டம் ஆடாது, ஒன்றுங்கிறது சேம். அதே மாதிரி தான் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறதும் நவதானியம், நவகிரகம், 9 சக்கரா, 7 மேலே கீழே, ராகு கேது சேர்த்து 9, இந்த சக்கராஸ், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஃப்ரீக்குவன்சி ஒரு அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. அதில் தான் டெஸ்லா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லியிருக்கிறாரு. இஃப் யூ வாண்ட் ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், யூ மஸ்ட் திங்க் in the terms of energy, frequency, vibration. இப்போது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பூமி எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அண்டம் எப்படி இயங்குகிறது, இதெல்லாம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் ஆற்றல், ஃப்ரீக்குவன்சி, அதிர்வலை, இதை பற்றியான ஒரு குறைந்தபட்சம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அதை ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா, இறைவன் எப்படி இயங்குகிறான், இறைவன் எப்படி இயக்கி கொண்டிருக்கின்றான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், இதை தெரிந்து கொண்டால் போதும். அப்போ அதை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஹீலிங்கிறது எப்படி வந்து செயல்படுகிறது, உடலில் இருக்க ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, பொருளாதாரத்தை கொடுக்கிறது, அன்பான உறவுகளை எப்படி அந்த ஃப்ரீக்குவன்சி சரி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, உணவு இப்போ காய்கறி இருக்குது, சம்படிஸ் நான் வெஜிடேரியன் இருக்காங்கன்னு வச்சு, அது அதை இப்போ உணவுனா கீரை பறிக்கிறாங்க, காய்கறி பறிக்கிறாங்கன்னா பறித்ததிலிருந்து 3 மணி நேரத்துக்குள் அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னாக்க, இப்போ ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் அவருடைய அந்த சுவாச மண்டலம் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல, பிராணசக்தி கிடைக்கலங்கும் போது அடுத்தடுத்த ஆர்கன்ஸு செயலிழக்கிறது. அப்போது முழுமையாக செயலிழந்து அதாவது அந்தந்த செல்கள் வந்து இறக்கின்ற பொழுது டீகம்போஸ், சிதைவடைய தொடங்குகிறது. ஒவ்வொரு செல்களும் சிதைவடைகின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்ற பொழுது, இப்போ நம்ம மனித உடலுங்கிறது இறந்து போயிட்டாரு, ஒரு 2-3 ஒரு 8 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சந்தனம்லாம் போட ஆரம்பிக்கிறோம். அப்போ டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஸ்டார்டிங் டைம் பீரியட் அப்படின்னா 3 hours. அப்போ நீங்கள் இப்போ மனிதனுக்கு ஒரு எப்படி இறந்த பிறகு எப்படி டீகம்போஸ் நடக்குதோ அதே மாதிரி தான் உணவுப் பொருளுக்கும், நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் முதல்ல இல்லை, ஒருவேளை இருந்தாலும் கூட அங்கே நடக்கிறது என்னென்னா, அதனால தான் வந்து ஹலால் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விலங்குகளிலிருந்து ஹலால் அந்த ரத்தத்தை முதல்ல வெளியேற்றுவாங்க. ஆனால் ரத்தம்ங்கிறது அந்த மேக்சிமம் கர்மிக்கு அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக அது வந்து உடனே ஃபஸ்ட்டு டீகம்போஸ் ஆகிறது பிளட்டு. அப்போது அதை முதல்ல வெளியேற்றுறது முக்கியமானது. இப்போது நம்ம இப்போ உணவுப் பொருள், இப்போ கீரை பறிக்கிறோன்னா பறித்ததுலேருந்து 3 மணி நேரத்தில் அதில் பயன்படுத்துகின்ற போது அதனுடைய சத்து முழுமையாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு நாள், ஒரு வருஷம் கூட வச்சு சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அந்த பச்சை இருக்குமே தவிர அதில் உள்ள என்சைமும் நுண்ணிய
தாது பொருட்கள் எல்லாமே டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆக அது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அந்த நுண் சத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. அதே மாதிரி சமைத்த உணவை சமைத்ததிலிருந்து 3 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 100% பயன்படுத்த முடியாது, சூழலில் பயன்படுத்த முடியாது. ஆனால் 100% நோயற்ற வாழ்வுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போது சமைச்சிட்டோம்னா சமைச்சதுலேருந்து 3 மணி நேரத்திலிருந்து அதன் பிறகு ரூம் டெம்பரேச்சருக்கு அது மாறுது. ரூம் டெம்பரேச்சர் மாறும்பொழுது படிப்படியாக அதனுடைய சத்துக்கள் இழக்கப்படுகிறது. ரொம்ப கூலிங்காக இருக்கும் பொழுது அதில் வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு தெரியாது, பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொரோனா பீரியடில் அனௌன்ஸ் பண்ணாங்க, வி நெவர் எராடிகேட் த கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் வந்து அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அப்போது லட்சக்கணக்கான உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தது செகண்ட் தெரியும். பார்த்தா ஆயிரக்கணக்கானவர்கள், உலகமே ஸ்தம்பிச்சு உலகமே பூட்டு போட்ட மாதிரி ஆகக்கூடிய அளவிற்கு உலகம் முழுவதும் பரவி இருந்த கொரோனா வைரஸ் சட்டன் பில்ல டக்குன்னு இல்லை, கொரோனா போய் யாருக்குமே இல்லைன்றாங்க. அப்போது காட்டு மண்டலம் முழுவதும் பரவி இருந்த கொரோனா வைரஸ் இப்போ எங்கே போச்சு? அடிப்படையான கேள்வி இருக்கு இல்லையா? எங்கே போயிடுச்சு? இப்போ இந்த பூமியை விட்டே போயிடுச்சா? அவன் அழிக்க முடியாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அழிக்க முடியாத ஒரு கிருமி வைரஸ் இப்போ எங்கே போயிருக்கு? அப்போ இருக்கணும் இல்லையா? டெஃபினட்டாக இப்பொழுதும் காற்றில் கொரோனா வைரஸ் இருக்கிறது. கொரோனா வைரஸ் போன்று பல்லாயிரக்கணக்கான, கண்டுபிடிச்சது கம்மி, கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய வைரஸ்கள் இந்த காற்றில் பரவிக்கொண்டே இருக்கிறது, சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத, கண்டுபிடிக்காத அந்த வைரஸ்கள் அனைத்துமே இந்த கூலிங் எஃபெக்டில் இருக்கும்பொழுது அது கூட சேரும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 5 டிகிரி செல்சியஸ், அரௌண்ட் 5 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, அரௌண்ட் அந்த 5 to 10 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய வெப்பநிலையில் பாக்டீரியா பயங்கரமாக வளரும். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுனாலையும் பேக்டு திங்ஸ் பயன்படுத்துறதுனாலும் என்ன ஃப்ரீக்வன்சி பிரேக் ஆகுது, அதனால் வருகின்ற நோய் என்ன அப்படிங்கிறது சும்மா ஷார்ட் ஃபார்மில் மட்டும் சொல்கிறேன், புரிதலுக்காக, எல்லாருடைய புரிதலுக்காக. இன்னொரு கேள்வி, இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் கேஸில் தான் சமைக்கிறோம். கேஸில் சமைக்கும் பொழுது அதில் ஃப்ளேம் வருது இல்லையா? அந்த தீச்சுவாலை அது என்ன கலரில் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது? கரெக்ட். யார் சொன்னீங்க? நீல கலர். யார்? சபிதா. சூப்பர். கவிதாவா? சபிதா. அனிதா. சபிதா. கவிதா மேடம், சூப்பர். ஓகே, அட்டகாசம், எக்ஸலண்ட், சூப்பர், அட்டகாசம். உண்மையிலேயே சமைக்கும் போது என்ன பக்கத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு சமைக்கிறீங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி ப்ளூ கலர். விறகடுப்பு யாராவது சமைச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் சார். மஞ்சள் கலர்ல இருக்கும், நெருப்போட ஜுவாலை கலர்ல இருக்கும். மஞ்சள், அப்புறம் மஞ்சள், சிவப்பு, அந்த மாதிரி நிறங்கள்ல இருக்கும். சூப்பர் மேடம், 100% உங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். கரெக்ட். மஞ்சள்ங்கிறது பேஸ்ல எல்லாத்துக்குமே இருக்கும். இதுல இங்க கேஸ்லயும் மஞ்சள் இருக்கும். மஞ்சளுக்கு அடுத்தது ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறது ப்ளூ கலர். நல்லா கவனிச்சிங்க. மஞ்சளுக்கு அடுத்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறது ப்ளூ கலர். அவங்க சூப்பராக சொன்னாங்க. கரெக்ட். மஞ்சள் இருக்கும். அடுத்தது விறகடுப்பில் ரெட்டாக இருக்கும். மஞ்சள் ப்ளஸ் எல்லோ ப்ளஸ் ரெட்டு. இதில் முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ரெட் கலர் நான் இருக்கேன்னு சொன்னேன், கலருக்கும் சக்கராவுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, சிவப்பு என்பது மூலாதாரத்தோடு தொடர்புடையது. நீங்கள் சிகப்பு நிறத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது, அதுக்காக இப்போ இருக்கிற கலர் கோட்டடில் ரியாலிட்டியாக உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கின்ற தனிமம் அப்படின்னா 118 தனிமங்கள். அந்த ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு விதமான கலர் இருக்குது. ஆனால் 118ல் இந்த 7 கலரில் அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் வேரியேஷன்ஸில் இருக்கும். பட் 7 கலரை தொடர்புடையது தான் 118 தனிமங்கள் இருக்கும். எந்தெந்த தனிமத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சி ஃபார்ம் ஆகும். ஃப்ரீக்குவன்சி தகுந்த மாதிரி தான் தாட் வரும். அதுக்கு தகுந்த பொருளாதாரத்தை ஈர்ப்பதாக இருந்தாலும், உறவுகள் மேம்படுவதாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருப்பது, இது எல்லாமே அந்த ஃப்ரீக்குவன்சி பேஸ்டு, அந்த கலர் பேஸ்டில் தான் இருக்கும். அப்போது
விறகடுப்பில் சமைக்கின்ற பொழுது அப்போ இருக்கிறவங்களோட இது நோய் எதிர்ப்பாற்றலும் பொருளாதாரத்தில் வந்து குறைந்தபட்சம் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலனாலும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறது ரெட் கலர் ஃபார்மேஷனில் இருக்கும். அந்த அந்த சிகப்புங்கிறது அந்த அந்த உணவிலிருந்து கொடுக்கப்படுவது எடுக்கப்படுகிறது. அப்போது இந்த ப்ளூ கலருங்கிறது அந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்குது, ஒரு ஒரு சக்கராசும் கலர் இருக்குது. நேற்று சொல்லியிருந்தேன். அப்போது எந்தெந்த கலருக்கு எந்த சக்கராஸ் அடிப்படையில் வந்து தேவையானது மூலாதார சக்கரம். அப்போ ரெட்டு தான் இருக்கணும். அப்போ இதை விட அது சிறந்தது. இப்போ போய் விறகடுப்பில் யாரும் சமைச்சிட்டு இருக்க முடியாது, பட் பேலன்ஸ் பண்ணலாம். இதில் பேசிக்கில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அடுத்தது இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது பேக்டு இருக்கு இல்லையா, பேக்டு ஃபுட்டு டின்டு ஃபுட்டு, இது ரெண்டுமே 100% எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ரியாலிட்டி ஃபேக்ட். இந்த பேக்கடு ஃபுட்டில் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, சுவை ஊட்டுவதற்காக சேர்க்கப்படுவது சோடியம் சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறத கலக்குறாங்க. சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஃபார்முலா C6H5COONA, சோடியம் பென்சோயேட். இந்த சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறது என்ன இதற்காக கலத்தப்படுகிறதுனா பதப்படுத்துறது சீக்கிரம் பாக்டீரியா, ஃபங்கஸ் இது ரெண்டுமே அந்த உணவுப் பொருளில் அட்டாக் ஆகாமல் நீண்ட நாள் பதப்படுத்தி அப்படியே இருக்கிற மாதிரி வைத்து கொள்வதற்காக பேக்கடுலேயும் டின்னுலேயும் இதை ஆட் பண்ணுவாங்க. சோடியம் பைகார்பனேட், சோடியம் பென்சோவேட், சோடியம் பென்ஸ், அதில் சோடியம் அப்படிங்கிறது சேர்க்கப்படுகிறது. C6H5 அப்படிங்கிறது ஒருவேளை புரிந்தவர்கள் படித்தவங்க தெரிஞ்சுங்க, இல்லைன்னா ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும். அதாவது பென்சின் ரிங் இப்படி இருக்கும். இந்த பென்சின் ரிங் அப்படிங்கிறதுல COO அப்படிங்கிறது அசிட்டிக், OH அப்படிங்கிறது ஆல்கஹால், CHO ஆல்டிஹைடு, COOH அப்படிங்கிறது ஆசிட். ஆசிடில் ஒரு இது சோடியம் இது சேருது. இது வந்து இப்போது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னாக்க, ஒரு ஏதோ சம்திங் ஒரு மிச்சரோ வேறு ஏதோ ஸ்வீட்டோ இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட் போட்டு ஒரு டேட்டு முடியுதுன்னு வச்சுங்க, April 14 எக்ஸ்பைரி டேட் முடியுது. அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் எடுத்து அந்த 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 ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதே டேஸ்ட் இருக்கும், அதே முறுமுறுன்னு இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அதாவது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பேக்கடு ஃபுட்டு டின்டு ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதே மாதிரியான டேஸ்ட் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்? அப்போது அதே டேஸ்ட் இருக்குது, அதே முறுமுறுன்னு இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. அப்புறம் ஏன் அது எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருக்காங்க? ஏன் அந்த எக்ஸ்பைரி அதே டேஸ்ட் இருக்குதே, அதே மாதிரி சுவை இருக்குது, அதே முறுமுறுன்னு இருக்கே, ஏன் அப்போ எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருக்காங்க? ஏன் அதோட முடியணும்? யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? ஏன் அதோட ஈர்ப்புத்தன்மை முறிந்து அதோட தன்மை மாறி அது நச்சுத்தன்மையான மாறக்கூடிய டைம் அந்த பீரியட், அதனால அதை போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அதை சாப்பிடும் போது அதோட நச்சுத்தன்மை அது நமக்கு ரொம்ப ஒவ்வாமை ஏற்படுத்துது. அந்த மாதிரி டேட் எக்ஸ்பயர் ஆன பொருள்களை சாப்பிட்டவங்க அலர்ஜி ஏற்படுது நிறைய பேருக்கு. ரைட், ஓவம் ஏற்படுது, ஒத்துக்காது அப்படிங்கிறது உண்மை. சபிதா மேடம்ங்களா, பல்லாவரம்? ஆமாங்க சார். ரைட், ஓகே. ஏங்கிறத என்னோட கேள்வி. அது அது கரெக்ட் வருது, அது கரெக்ட். ரூல்ஸா இருக்கு சார். சேஃபர் சைடுக்காக சார் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு 3 மாசத்துல கெட்டு போற பொருளுக்கு 2 மாசம்னு கொடுத்து ஒரு மாசம் சேஃபர் சோனுக்காக இருக்கட்டும்ங்கிற மாதிரி. சரி, நான் இப்போ 1 மாசம் சேஃபர் சோன்ல வச்சு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. நீங்க 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சாப்பிட்டாலும் அதே மாதிரி இருக்கும். டெஸ்ட் பண்ணிருக்கேன். 2 மாசம் கழிச்சு சாப்பிட்டாலும் 3 மாசம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த முறுமுறுப்பு இருக்கும். பட் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, சோடியம் பென்சோயேட் இருக்கு இல்லையா, C6H5 ரீசைக்கிள் பர்பஸா சார்? எடுமா, ரீசைக்கிள் பர்பஸ்க்காக சார்? ரீசைக்கிள் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பட் ஆனால் இவங்கன்னா இந்த ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குறது அதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. சிலது அந்த டேட்டை மட்டும் அழைச்சிட்டு வேற ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு விட்டுருப்பாங்க. டேஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த 50-50 கொடுக்கறது, இந்த ஃப்ரீயா டிஸ்போசல் பண்றதுக்கு பதிலாக அதை ரீசைக்கிள் பண்றதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. ரீசைக்கிள் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பண்ணலாம் அப்படிங்கன்னு டவுட் இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக அதை ரீசைக்கிள் பண்ண கூடாது.
பண்ணலாங்கிறது வேஷம் பண்ணலாம், எதையுமே ரீசைக்கிள் பண்ண முடியும், பட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் சயின்ஸ் தான், பட் இருந்தாலும் இதனால் வர பாதிப்புங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். அதுதான் அப்போ அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். C6H5COONA சோடியம் பென்சோவேட்டுங்கிறது சுவைக்காகவும் கெட்டு போகாமல் இருப்பதும் பாக்டீரியா வளராமல் இருப்பதற்காகவும் சேர்க்கப்படுகிறது. இது என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்க, பர்டிகுலராக புளிப்புத்தன்மை உடையதோடு சேருது அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சியோட சோடியம் பென்சோயேட் சேர்ந்தாக்க படிப்படியாக அந்த ரிங் இருக்கு இல்லையா, ரிங்கில் COONA அப்படிங்கிறது ரிங்கில் பென்சினா மாற்றப்படும். இது பாண்ட், உள்ளே இருக்கிற பிணைப்பு முழுமையாக பென்சினா மாறும். அந்த பர்டிகுலர் டேட்டில் அது உணவுப் பொருளோடு ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வெளியில் பேக்கடாக தான் தெரியும், பட் அதோட ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அந்த சோடியம் பென்சோவேட்டு ரியாக்ட் ஆகி பென்சினா மாறிடும், மேக்சிமம் பென்சினா மாறிடும். இந்த பென்சின் உணவை எடுத்துக்கொள்கின்ற போது டெஃபினட்டாக இட் வில் பி கிரியேட் எ கேன்சர் இன் அவர் பாடி. அதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது பென்சினா உடலுக்கு அந்த உணவுப் பொருள் உள்ளே போகின்ற பொழுது படிப்படியாக அது கேன்சராக வளருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சமீபமாக அதிகமாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் பேக்கடு ஃபுட், சோடியம் பென்சோயேட். இது அவங்க ஒரு நேதிக்கு உட்பட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த டேஞ்சரஸ் அதில் இருக்குது. அதனால தான் அந்த எக்ஸ்பைரி டேட்டு. பட் பல இடங்களில் அதிகமாகவும் பயன்படுத்தப்படுகிறது, எக்ஸ்பைரி டேட் தாண்டியும் பயன்படுது, எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. எனிவே இந்த பேக்கடு ஃபுட்டில் இது ஒரு பெரிய டேஞ்சரஸ் சோன் இருக்கிறது. இதில் பர்டிகுலராக இருக்கு இல்லையா, இதை பர்டிகுலராக சொல்லணுன்னா, அதனால தான் சாப்பாட்டை எப்பயுமே அந்த சூடு இருக்கும்போது சாப்பிடணும். சூடோடு இருக்கும்போது சுவையும் சேர்ந்துருக்கும். அந்த 3 ஹவர்ஸ்னா அதை சமைத்து, அதனால தான் அந்த காலத்தில் இருக்கும்போது 3 வேளையும் வீட்டில் ஒய்ஃப்னா அடுப்பை தாண்டி வெளியிலே வர முடியாது. காலையில் சமைக்கணும், சாப்பிட்டுக்கிட்டு தட்டுக்கிட்டுலாம் கழுவினா அடுத்தது மத்தியானத்துக்கு ரெடியாகும், அடுத்தது தட்டுக்கிட்டுலாம் கழுவி ரெடியானா நைட்டுக்கு அந்த அடுப்பு கரையை விட்டுட்டு வெளியிலே வர முடியாது. இப்போ கொஞ்சம் மாடர்னாக இருக்குன்னு சேர்த்து வச்சிடும். பட் அப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரோக்கியமான தன்மைங்கிறது சூடோடு சாப்பிடுகின்ற பொழுது சுவையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அதில் பாக்டீரியா இருக்காது. அதனால தான் நம்ம ஆளுங்க திட்டுறதை விட அட்டாசமாக சயின்டிஃபிக்காக திட்டினாங்க. இவங்கெல்லாம் சூடு சோறனே இல்லையா அப்படிங்கிறாங்களே. ஏன்டானா உணவு சூடோடு சாப்பிடுகின்ற பொழுது நம் உடலில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த கோபம், உணர்வுகள் மிக எளிதாகவும் வேகமாகவும் கடத்தப்படுகிறது. அதான் சூடு சோறனா இல்லையானா உணவுகளை சூடாக சாப்பிடுகின்ற பொழுது உணர்வுகள் எளிதாக கடத்தப்படும் அப்படிங்கிறது. இந்த ப்ரிசர்வேட்டிவ் சொன்னோம் இல்லையா, பென்சினாக மாற்றப்படுவது பேக்கடு ஃபுட்டாக இருக்குது. பர்டிகுலராக ஃப்ரிட்ஜில் 5 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட அதில் மெயின்டைன் ஆகிறதுல குளிரூட்டப்பட்ட அதில் குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த பொருளிலும் பாக்டீரியா மிக வேகமாக பரவும். இஸ் ஃபுட் சயின்ஸ். குளிர்ச்சியாக இருக்கிறதுல மிக வேகமாக பரவும், நமக்கு தெரியாது. ஆனாலும் அது வளருவது, பாக்டீரியா ஃபாஸ்ட்டாக வளர்றதுடைய தட்பவெப்பநிலை அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்போது 5 டிகிரி செல்சியஸ் நம்ம மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே 0 டிகிரிக்கு போக முடியாது. போனாலும் கூட குளிர்ந்த நிலையில் பாக்டீரியாக்கள் வளரும். அப்போது சமைத்த உணவு 3 மணி நேரத்துக்கு பிறகு, இப்போ எப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகு டீகம்போஸ் ஆகுது, அந்த நிலை எல்லா உணவுப் பொருட்களுக்கும் உண்டு. பறிக்கப்பட்ட காய்கறி கீரைகளுக்கும் அது உண்டு. அதனால தான் உணவு 3 மணி நேரத்துக்குள் சமைச்சு சாப்பிடணும். அப்படிலாம் குறைந்தபட்சம் ஓரளவு நார்மல் டிகிரி செல்சியஸில் 3 மணி நேரம் 6 மணி நேரம் கூட வச்சு சாப்பிடலாம். பட் எக்ஸாக்டாக முழுமையான சத்தோடு பயன்படுத்த வேண்டும், ஆரோக்கியமாக பயன்படுத்த வேண்டும்னா 3 மணி நேரம். அதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சோடியம் பென்சோவேட் பயன்படுத்தப்படுகின்ற அல்லது இந்த குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருளை உண்பதால் ஏற்படுகின்ற பாதிப்பு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு அலர்ஜி வருது. அண்டு ATT ஐ திங்க் ஸோ ADHD அப்படிங்கிற டிசீஸ் அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா அட்டென்ஷன் டிஃபிக்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இது என்னன்னு சொன்னாக்க, இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஆளு பையன் குழந்தை வளர்க்குறோம் இல்லையா, என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிற, நம்ம ஒன்று சொன்னால் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு காரணம் ADHD. அப்போது நாம் உணவுகளை எப்படி இருக்க வேண்டும், இதற்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி பயன்படுத்தினால் எப்படி நோய் சரியாகும் என்பதை பற்றி தான் கர்மாற்றல் சிகிச்சை சொல்லி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வகுப்பு தொடரும். ஷிப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். 57 பேர் தான் காலைல எழுந்திருக்கீங்க இப்போ. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், காலைல சீக்கிரம் எழுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க, நைட்டில் சீக்கிரம் படுங்க, நைட்டில் சீக்கிரம் படுத்து காலைல சீக்கிரம் எழுந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காமலே நடக்கும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ, எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணாமலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சொல்லியிருக்கேன், ஆனால் அப்பயும் 57 பேர் தான் எழுந்திருக்கீங்க. ட்ரை பண்ணுங்கள், நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க. எழுந்தால் நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க, நீங்கள் தான் ஹாப்பியாக இருப்பீங்க, நீங்கள் தான் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாமையே கிடைக்கும். இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் 10 அடி எடுத்து வைப்பார், 100 அடி எடுத்து வைப்பார்னு சொல்லுவேன். இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்துக்கிறீங்கன்னா எந்த இன்டென்ஷனில் நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் பல மடங்கு, 10 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்காக அவர் உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். ஸோ இறைவனை அடையிறது கோயிலுக்கு போகணுன்றது இல்லை, வழிபாட்டு தலங்களுக்கு போகணுன்றது இல்லை, உட்காந்துட்டு இறைவனை வர வைக்கலாம். அந்த டெக்னிக் தான் நாம் கர்மாந்திக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நாம் கடவுளை தேடி போக தேவையில்லை, கடவுளை நம்மளை தேடி வர வைக்கணும். அந்த டெக்னிக் தான் நம்ம கர்மாந்திக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறோம், பட் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? அப்படி இருந்தும் பாருங்கள், இப்போ 58 பேர், இதெல்லாம் பத்தாது. வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் காலைல எழணும், ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் படிக்கும் பொழுதும் காலேஜில் படிக்கும் பொழுதும் ஆசிரியர்களையும் சரி பேராசிரியர்களையும் சரி நாம் கலாச்சிருப்போம். நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, நான் யாரையும் இந்த கமெண்ட்டை கொடுத்தது கிடையாது, எப்பயுமே கொடுத்தது. ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஹெச்டி முடிக்க வரைக்கும் யாரையுமே எனக்கு கமெண்ட்லாம் கொடுத்ததில்லை. பட் பெரும்பாலும் எல்லாருமே மொக்க போடுறார், ரம்பம் போடுறார், பிளேடு போடுறார், கழுத்தை இருக்கிறார், தூங்க வைக்கிறார் அப்படின்னா சொல்லியிருப்போம் நிறைய பேர். நான் சொன்னதில்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஆசிரியரையோ பேராசிரியரையோ ஏதாவது சொல்லியிருக்கீங்க. பட் அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கோம். அது தப்பு. அக்கார்டிங் டு கர்மா தியரி கிடையாது, தப்பு தியரி கிடையாது. இட் இஸ் ஏ லா, கார்மிக் லா இல்லையா? பழக்கம் போல அது நம்ம தியரினே வருது. தியரி, இட்ஸ் நாட் ஏ தியரி, இட்ஸ் ஏ கார்மிக் லா. கடவுள் போட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின்படி நம்ம ஆசிரியர்களுக்கு ப்ரீகேஜிலிருந்து யாரெல்லாம் மிஸ் வந்தாங்க, யாரோ டீச்சர்ஸ் வந்தாங்க, அவங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு. பிகாஸ் அதெல்லாம் கூட நம்ம டிஎன்ஏல உட்காந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செட்பேக் கொடுக்குது அப்படின்னு நம்ம கிளியர் மைன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணதுனால, குருமார்கள் நிறைய காட்டி கொடுத்ததுனால, இறைவனும் சேர்த்து காட்டி கொடுத்ததுனால நம்ம அந்த மன்னிப்பறிக்கை போட சொன்னோம். அப்போது அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது இப்போ கர்மானுசியில் சிலபஸ் நிறையா இருக்குது, நிறைய சிலபஸ் இருக்குது, கவர் பண்ண முடியல. இன்னைக்கு கூட பாருங்கள், 10 நிமிஷம் லேட்டாக தான் டிவைன் சாங் போட்டு ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு கூட லேட் தான், 5 o'clock ஆரம்பிக்கல, லேட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த 1.5 மணி நேரம் 5 to 6:30 டைம் பத்தலை. சிலபஸ் நிறையா இருக்குது, 5 to 6:30 பத்தலை. அப்போது நீங்கள் ஆசிரியராக நினைத்தாலும் சரி, பேராசிரியராக நினைத்தாலும் சரி, நான் ரெடியாக இருக்கேன், நான் ரெடி. எனக்கும் நிறைய ஒர்க்குகள் இருக்குது. பர்சனல் ஒர்க்கு பார்க்கணும், என்னுடைய சப் கம்பெனியை பார்க்கணும், எக்ஸ்போர்ட் கம்பெனியை பார்க்கணும், என்னுடைய பர்சனலாக பல விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்க்கணும். உங்களையும் பார்க்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், ஹீலிங்கும் கொடுக்கணும், எனர்ஜியும் கொடுக்கணும், மெடிசன்ஸும் ரெடி பண்ணி கொடுக்கணும், மெடிசன்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. சாப்பிட்ற நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை தான். பட் இருந்தாலும் நான் ஒதுக்கி தயார் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ரெடி. டாக்டர் இது வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாரோட ரொம்ப பிஸியான ஆள் தான். எனக்கு அப்புறம் தெரிஞ்சு 15 வயசுலேருந்து அந்த ரெஸ்ட்டு, இன்னைக்கு ஓய்வு, இன்னைக்கு இழிவு நாள், இன்னைக்கு பண்டிகை நாள் அப்படின்னு நான் எடுத்ததே கிடையாது. 10th லீவ் வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண, அதெல்லாம் 15 ஏஜ் வரைக்கும். அது 15 வயசுலேருந்து அந்த என்ன சொல்லுவோம், ரெஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லீவு, இன்னைக்கு சண்டே லீவு, இன்னைக்கு ஃபெஸ்டிவல், ரெஸ்ட் எடுத்துக்குவோம், இன்னைக்கு ஓய்வு எடுத்துப்போம், இன்னைக்கு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதே இல்லை. அது அப்படியே போயிடுச்சு, அது அப்படியே வந்துட்டோம். 24 hours 65 days இவ்வளோ நாள் அப்படியே வந்துட்டோம். ஆனால் நமக்கு அது வித்தியாசமே தெரியல. பிஸியாக இருக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் எல்லாமே ஒன்று தான் என்னை பொறுத்த இருக்கும். ஏன்னா அப்படி கொண்டுட்டாங்க, நானும் அப்படி வந்துட்டேன். பட் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு போல் போட சொல்லுவோம், அது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 5 to 6:30 7 வரைக்கும் கொண்டு போகலாமா பாருங்கள். ஒரு டைம் பத்தாததுனால, சிலபஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த 1.5 மணி நேரத்தை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சு 1 2 மணி நேரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். போல் போட சொல்கிறேன். போலில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி போடுங்க. ஏன்னா உங்கள் சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு விதமாக இருக்கும், யாருக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்கும். ஒன்று 5 o'clock ஆரம்பிக்கிறத 4:30 ஆரம்பிக்கணும், இல்லை 6:30 முடிக்க 7 முடிக்கணும். புரிஞ்சுக்கோங்க.
5 o'clock ஆரம்பிக்கிறது 4:30க்கு ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா 6:30 முடிவு 7க்கு பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இல்லை வேண்டாமா, இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இந்த 1.5 மணி நேரமே போதுமா, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, முன்னாடி பண்ணலாமா, பின்னாடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களோட சுச்சுவேஷன் எப்படி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அது யோசனை பண்ணி நீங்கள் போல் போடுங்க. விரும்புனீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், 2 hours பண்ணலாம். அப்படி இல்லை, முடியல, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா 1.5 மணி நேரமாக பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ ஆம் ரெடி. நீங்கள் எந்த நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி, ஆசிரியராக நினைத்தாலும் சரி, பேராசிரியராக நினைத்தாலும் சரி, நான் ரெடியாக இருக்கேன். இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட திரும்பவும் சொல்கிறேன், நானும் பிஸி தான். சாப்பிட நேரம் இல்லை, தூக்க நேரம் இல்லை, நிறையா ஒர்க்கு. என்னுடைய பர்சனல் பிஸ்னஸை பார்க்கணும், பர்சனல் அஃபேர்ஸை பார்க்கணும், சப் கம்பெனியும் பார்க்கணும், எக்ஸ்போர்ட் கம்பெனியும் பார்க்கணும். சில விஷயங்கள் அவங்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கேன். என்னை டிபெண்ட் பண்ணாமல் ஈவன் கேஷ் டீலிங்ஸ் கூட, ஃபைனான்ஸ் டீலிங்ஸ் கூட நீங்களே பண்ணலான்ற அளவுக்கு உரிமை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சில விஷயம் என்னை டிபெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆஸ் ஏ ஓனர் நீங்கள் சொல்லணும், ஆஸ் ஏ ஓனர் நீங்கள் அது டிசைட் பண்ணணும், ஆஸ் ஏ ஓனர் நீங்கள் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், இதை நீங்கள் டீல் பண்ணி எங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், கைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அத்தனையும் பார்க்குறோம். ப்ளஸ் உங்களுக்கும் கவுன்சிலிங்கும் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தேவதைகள் இருக்கிறாங்கன்னா தேவதைகளுக்கு நாம் சில விஷயங்கள்லாம் சொல்லணும், சில விஷயங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு இப்படி பண்ணணும் சொல்கிறோம். தேவதைகளுக்கும் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ சொன்னா தான் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுவாங்க. அவங்களையும் பண்ணுவாங்க சில விஷயம். அவங்களும் சில விஷயத்தை என்னை எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நீங்கள் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவதைகளும் நம்ம சில வகையில் எதிர்பார்க்கறனால அவங்களுக்கும் நாம் பண்ணணும். எல்லாருக்குமே சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு தடவை நான் திரும்ப சொல்லியிருக்கேன், நீங்கள் நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர்லும் ஆசிரியத்தில் ஏதாவது ஒரு லிங்க்கில் கான்டாக்ட் பண்ணிட்டீங்களே போதும். ஆசிரியர் சார் ஃபோன் எடுக்கிறாரு, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு, மெசேஜ் அனுப்புகிறாரு, நாங்கள் பார்க்கல. ஒன்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா தேவதைகளை அப்சர்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஆசிரியர் சார் அதை கேட்கணும், அவர் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நான் அதை பார்க்கணும் கேட்கணுன்றது கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் உள்ள ஒரு ரெக்கார்டு, இந்த நம்பரில் உள்ள ஒரு மெசேஜ் வந்துருச்சு, ஒரு கான்டாக்ட் கம்யூனிகேஷன் வந்துருச்சுனாலே அது எங்கள் நாலேஜுக்கே வரலனா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்து பண்ணிடுவோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செட்டப் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள காலடி வச்சிங்கனாலே உங்கள் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுன்றது எங்களை அறியாமல் அது நடக்கும். நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. இங்கே உள்ள காலடி வச்சாலே அந்த எனர்ஜி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க சித்தர்களும் இறைவனும் நாமளும். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் முயற்சி பண்ணாதான் நடக்கும், சொன்னாதான் நடக்கும், நினைச்சாலே நடக்கும். இங்கே கம்யூனிகேஷன் வந்துட்டாலே போதும். அதுக்கு மேலே நம்ம அதை பார்க்குறோம், டீல் பண்ணுறோம், ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஸ்பெஷலாக கன்செஷன் கொடுக்குறோம், ஸ்பெஷலாக மற்ற விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக டீல் பண்ணி கைட் பண்ணுறோம், ஐடியா கொடுக்கும், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். பட் அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம சிஸ்டம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க சித்தர்களும் இறைவனும். அதனால் இவ்வளோ டைட் ஒர்க்கில் இருந்தாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ரெடியாக இருக்கீங்கன்றது உங்களுடைய விருப்பம். இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் யோசனை பண்ணி அந்த போலுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி பண்ணலான்னு பாருங்கள். முன்னாடி ஒரு ½ hour எடுக்கலாமா, இல்லை பின்னாடி ஒரு ½ hour எடுக்கலாமா, எப்படி பண்ணலாம், உங்கள் ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. போடுங்க, பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். கண்டினியூ பண்ணுவோம், இல்லை இதே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாலும் மெயின்டைன் பண்ணலாம். 1.5 மணி நேரம் போதுமா, பத்தலை, அதுக்காக தான் சொல்கிறேன். 2 மணி நேரம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்றதும் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம பார்த்து டீல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது படிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். எவ்ரி பேட்டர்ன் இன் யுவர் லைஃப் ரிப்பீட்ஸ் அன்டில் யூ லேர்ன் த லெசன். த மொமெண்ட் யூ சூஸ் டிஃப்ரெண்ட்லி த லூப் ends அண்ட் growth begins. ஆமாம், இது ஏற்கனவே படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீரா பார்த்திபன் சொல்லியிருக்கோம். எஸ், த எனர்ஜி தட் மூவ்ஸ் கேலக்சிஸ் ஆல்சோ மூவ்ஸ் யுவர் இன்னர் லைட். ரெகக்னைஸ் இட், ஹானர் இட், எம்படி இட். அதுவும் சகோதரி மீரா பார்த்திபா அமைச்சிருக்காங்க. அது the energy that moves galaxies also moves your inner light. Recognize it, honor it, embody it. அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப்பில் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்குமே, சாதாரண பிச்சைக்காரன் இருந்து US அதிபர் வரைக்கும் எல்லாருக்குமே
சாதாரண பிச்சைக்காரனது பெரிய மல்டி பில்லியனர் வரைக்கும், உலகத்தில் பெரிய பணக்காரன் வரைக்கும், எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற விஷயம் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கர்மானுஜிடுங்களா அதை யாரும் சொல்கிறதே கிடையாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் டிட்டர்மின் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற விஷயத்தை கர்மானுஜிடுங்க தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் இதில் கான்சென்ட் பண்ணுங்கள், எக்ஸ்டர்னல் மேட்டரை கான்சென்ட் பண்ணாதீங்க, இன்டர்னல் மேட்டரை கான்சென்ட் பண்ணுங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கான்சென்ட் பண்ணுங்கள். இதை சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயே பார்த்துட்டு இருக்கோம், உள்ளே பார்க்கறது இல்லை. இந்த உள்ளே பார்க்குற விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கும், ஆனால் அதில் பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நைட்டில் படுக்கிறீங்க, காலைல சீக்கிரம் எழுறீங்க, இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. 1 இயருக்கு மேலே பேசலாம், இது ஒரு சப்ஜெக்ட் பற்றி இல்லை, 1 இயருக்கு மேலே பேசலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பண்ணலைங்கன்னா என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்றது அது இன்னொரு 1 இயர் பேசலாம். 2 வருஷத்துக்கு சப்ஜெக்ட் இருக்குது. இதை ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசினாலே, காலைல எழுந்தால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பேசினாலே 1 இயர் பேசலாம். காலைல இடலைன்னா நமக்கு என்ன நெகட்டிவ்ஸ் வருது, நம்ம எப்படி சஃபர் ஆகியிருக்கோம், கர்மா வந்து எப்படி பூந்து, நெகட்டிவ் கர்மா எப்படி பூந்து விளையாடு நம்ம லைஃப்லன்றதை பற்றி அதை ஒரு 1 இயர் பேசலாம். அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் சிம்பிளாக சொல்கிறோம், நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க. அப்போ நைட்டில் சீக்கிரம் படுக்கிறதும் போது என்னென்னலாம் உங்களுக்கு ஹார்டல்ஸ் வருது, சரியாக தூக்கம் இல்லை சார், தூக்கம் வரமாட்டேங்குது சார், திடீர்னு நைட்டில் முழிப்பு வந்துடுது சார், முழிப்பு வந்துட்டு அப்புறம் திருப்பி தூக்கம் வரல சார், நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாமே எப்படி வந்து அதை ஓவர்லுக் பண்ணி வெளியே வரணுன்றது நம்ம சொல்கிறோம், ஐடியா சொல்கிறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்படிதான் அப்படின்லாம் சொல்லல. நைட்டில் சீக்கிரம் படுக்கணும், காலைல சீக்கிரம் எழுணும். நைட்டில் ஏன் சீக்கிரம் படுக்க முடியல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காலைல ஏன் எழ முடியல, நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ நைட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லணும் பார்த்தீங்களா, உடம்புலையோ மனசுலையோ ஆத்மாவிலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நைட்டில் படுத்தா தூக்கம் வராது. உண்மை. நீங்கள் உடம்புல ஏதாவது ஒரு நோய்கள் பிரச்சனை இருந்தாலோ, மனசில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்லை உங்கள் ஆத்மாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ உங்களுக்கு நைட்டில் தூங்க விடாது. நீங்கள் சரியாக பர்ஃபெக்டாக இருக்கீங்க. என்ன அர்த்தம்னா, படுத்து தூங்குனீங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் நீங்கள் தூங்கிடணும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், 10 நிமிஷம், அவ்வளோதான் டைம். 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு லேட்டாக தூக்கம் வரல, லேட் ஆகுதுன்னா உள்ளே ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலுமே, சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலுமே படுக்க போனாங்க அப்படின்னா 10 நிமிஷம் தூங்கிடணும். அதிகபட்சம் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தூங்கிட்டீங்கன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு அர்த்தம், பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 10 நிமிஷம் தூங்கலை, லேட் ஆகுது சார், நான் புரண்டு படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, புரண்டு படுக்கிறேன் சார், தூக்கம் வர மாட்டேது, நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறேன், பகலில் தூங்குறேன், அதான் நைட்டில் ஒரு நேரத்துக்கு முழிப்பு வந்துடுது சார், அதுக்கு நான் தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டில் இந்த ப்ராப்ளம் வர்றதுனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம வழி சொல்கிறோம். சும்மா நைட்டில் படுங்க காலையில் எழுங்க சொல்லலை. இதுக்கு வாட் ஆர் த ஹர்டல்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் யுவர் டே டு டே லைஃப், வாட் ஆர் த ஹர்டல்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் டே டு டே லைஃப் டு ஸ்லீப் இன் பெட்டர் வே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் தூங்க முடியும், காலைல கண்டிப்பாக எழ முடியும். நைட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, தூக்கத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது கூட சொல்லிக் கொடுக்கும். தூக்கத்தில் கூட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தூக்கத்தில் கூட என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்கள். நினைச்சே பார்க்க முடியும் மாறணும், பாசிட்டிவாக, நாட் நெகட்டிவ், பாசிட்டிவ். நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன், இப்படி தான் நம்ம லைஃப்பில் நடக்குமா, இப்படி தான் நம்ம மாறுவோமா, இப்படி தான் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சே பார்க்க மாட்டேன். இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இட் இஸ் குவைட் பாசிபிள். கடவுளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டார், அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கும். சரியா? ஆனால் தயவு செஞ்சு நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன குரூப்பில் போடுங்க, இல்லை பர்சனலாக கூட போடுங்க, தப்பு இல்லை. சில விஷயங்கள் ஓப்பனாக எல்லாமே பேச முடியாது, சில விஷயங்கள் எல்லாமே டைரெக்டாக பேச முடியாது, சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தீபாவளி அணியிலிருந்து பர்சனல் நம்பர் ஒன்று கொடுக்குறோம், டைரெக்டாக என்னுடைய பர்சனல் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் டைரெக்டாகவே என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்டம் சார் மூலமாக வந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுப்பார், அவர் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுப்பார். யாருக்கு ரொம்ப சீரியஸு, யாருக்கு ரொம்ப அப்புறம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் கொஞ்சம் பிடிச்சி, அதாவது தப்பு இல்லை, உங்களுக்கும் உங்கள் பிரச்சனை பெருசு, உங்களுக்கும் உங்கள் பிரச்சனை பெருசு, அது தவறு கிடையாது, அது நேச்சர், ஹியூமன் நேச்சர், அது நம்ம குறை சொல்லலை. ஆனால் மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கம்மி, உங்களுக்கு பொறுமையாக கூட பார்த்துக்கலாம், உங்களோட சீரியஸாக இருக்கவங்க இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஆசண்டி சாருக்கு தெரியும். அவர் 100 பேரை பார்க்கும்பொழுது இது யார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், யார் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அவர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கூப்பிடுவார், இது கரெக்டாக சொல்லுவார், டேபிள் மேலே ஃபைல் வரும்.
அப்போது நீங்கள் உங்கள் பிரச்சனை பெருசுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவருடைய பார்வையில் இது உங்கள் பொறுமையாக சொல்லலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி. அதனால் அவர் வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. தப்பு இல்லை. நீங்கள் என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம், 24 ஹவர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏன் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாமல் டேரெக்டாக டாக்டர்கிட்ட போனீங்க, ஏன் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னு அவரும் கோச்சிக்க மாட்டார். நீங்கள் ஏன் வந்து ஆஸ்தமி மூலமாக வராமல் நீங்கள் டைரெக்டாக என் பர்சனல் ஃபோனுக்கு ஏன் வரீங்க, நானும் கோச்சிக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் என்னை ஓவர்லுக் பண்ணிவிட்டு டாக்டர் டைரெக்டாக டீல் பண்ணீங்க, ஏன் அவர் கான்டாக்ட் பண்ணீங்க டைரக்டாக ஆஸ்தமி சாரும் கேட்க மாட்டார், நானும் கேட்க மாட்டேன். ஏன் நீங்கள் அவர் என்னுடைய பிஏ, அவர் மூலமாக தான் நீங்கள் வரணும், அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டில் தான் நீங்கள் வரணும், நீங்கள் ஏன் டைரெக்டாக வந்து என்னுடைய மொபைல் கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நானும் கேட்க மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன். ஸோ டைரெக்டாக வந்து எங்கிட்டையும் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன ஆஸ்தம்பி சாருக்கும் எனக்கும் வித்தியாசம்னா, அவர் 24 ஹவர்ஸ் ஆன்லைனில் இருப்பார், எடுப்பார். மேக்ஸிமம் 100% உடனே ஆன்சர் பண்ணுவார். தவிர்க்க முடியாத சில வந்து கொஞ்சம் லேட்டாக ஆன்சர் பண்ணுவார் வழியே, பட் உடனே பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் அட்டன் பண்ணுவார் 24 ஹவர்ஸ். பட் என்னால் அது கொஞ்சம் நடைமுறையில் கொஞ்சம் சாத்தியம் இல்லை. சித்தர்களோடு இருக்கும்போதும் மெடிடேஷனில் இருக்கும்போதும் இன்னும் சில இறை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஹையர் லெவல் ட்ரூத் அது. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட அந்த தொடர்பில் இருக்கிற டைமில் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண பேச முடியாது. அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கூட பட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சில பேருக்கு வந்து 1 வீக் கழிச்செல்லாம் கூட பேசியிருக்கேன், 1 வீக் 10 டேஸ் கழிச்செல்லாம் கூட பேசியிருக்கேன். என்ன டாக்டர் எப்போ ஃபோன் பண்ணதுக்கு இப்போ பண்ணுறீங்க? எஸ், அவங்க மைண்டில் என்கிட்ட கேட்கல, அவங்க மைண்டில் இருக்கும். என்ன டாக்டர் போன வாரம் பண்ணதுக்கு இப்போ பேசுகிறீங்க? எனக்கு அப்போ தான் டைம் கிடச்சி நான் பேசுகிறேன். பட் என்கிட்ட ஒரு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும், பட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது என்னால். ப்ளீஸ் வெயிட்டு, ஐ வில் கால் யூ பேக்கு அப்படின்னு நிறைய எல்லாம் ரெடிமேட் மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நான் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கால் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் ரெக்கார்ட் இருக்கும், மிஸ்டு கால் எப்போனாலும் பார்த்து பேசுவேன், எப்போனாலும் பார்த்து, எனி டைம். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும், அது கூட உங்களுடைய கர்மான்னு சொல்லலாம், உங்களுடைய கர்மாவை பொறுத்து பண்ணலாம். பட் டாக்டர்கிட்ட பண்ணோம், அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் இந்த ரெடிமேட் மெசேஜெலாம் இருக்கு இல்லையா, நிறைய வரும். ப்ளீஸ் வெயிட், ஐ எம் பிஸி, ஐ வில் கால் யூ பேக்கு அப்படின்லாம் ரெடிமேட் மெசேஜ் இருக்குது, அது கிளிக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. எனக்கு அது கூட பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ரெக்கார்டாக இருக்கும், எப்போ வேணாலும் நான் கால் பண்ணுவேன். தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம். அந்த தாமதமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்குவேன். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. என்னுடைய பர்சனல் லைஃப்பில், பர்சனல் மேட்டரில் மற்ற விஷயங்கள் இருக்கும்போது எப்பவுமே எடுப்பேன். 3 சந்தர்ப்பங்கள் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியாது. நான் மெடிடேஷன் இருக்கும்போது எடுக்க முடியாது, சித்தர்களோட தொடர்புகள் இருக்கும்போது எடுக்க முடியாது, இறைவனும் சித்தர்களும் சில விஷயங்கள் சேர்ந்து பண்ணும்போது அப்போ நான் கூட இருக்கும்போது என்னால் அது எடுக்க முடியும். இந்த 3 சந்தர்ப்பம் தான். ஒன்று நான் மெடிடேஷனில் இருப்பேன், அல்லது சித்தர்களோட சில தொடர்புகளில் இருக்கும்பொழுது, அந்த இறைவனும் சித்தர்களும் நானும் 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது, இந்த 3 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியாதபடி, மற்றபடி எப்போ வேணாலும் ஃபோன் எடுப்பேன். நைட்டு 3 மணிக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, ரொம்ப சீரியஸான விஷயம், இதுக்கு என்ன பண்ணுங்க, நைட்டு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவ்வளோ நேரத்துக்கு நம்ம அது சிரமம் பார்க்கல, அது சில ஹீலிங் கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றி விட்டோம். அந்த பிரச்சனைலேருந்து அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஹீலிங் கொடுத்து, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது குடும்பத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நைட்டு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், இதுக்கு இமிட்டாக எதாவது பண்ணணும் சார். ஓகே ரைட் பண்ணோம். நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் எனக்கு உடம்பு இந்த மாதிரி இருக்குது சார், எனக்கு என்னென்னு புரியல, ரொம்ப பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்படி இப்படி சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க, பயமாக இருக்குது சார், என்ன பண்ணு தெரியல. நைட் 1:30 மணிக்கு ஹீலிங் கொடுக்குறோம். இதெல்லாம் டைரெக்டாக எனக்கு வர்றது 1:30 மணிக்கு வராங்க. நைட்டு தானே 1:30 மணின்னு பார்க்க முடியாது, ஏன்னா தூங்குறதே 12 to 3 தான், அந்த 3 ஹவர்ஸ் தான். அந்த டைம் தான் கரெக்டாக ஃபோன் வருது, என்ன பண்ண முடியும்? சிதர்கள் வர டைம் 3லேருந்து 5 வரைக்கும் சிதர்கள் கூட கொஞ்சம் இருப்போம். அப்போ அந்த டைமில் ஃபோன் வருது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படி, இல்லைன்னா அவங்க ஒரு வழி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனல் ஃபோன் எதுவாக இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுவேன். எடுக்கலேன்னு தவறு நினைக்க வேண்டாம், பட் அது இன்ட்யூஷனாக. இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பேசி அது வந்து இந்த விஷயம் சொன்னால் தான் டாக்டர் தெரியுன்றதுலாம் கிடையாது. நீங்கள் சொன்னால் தான் டாக்டர் தெரியும் கிடையாது, நீங்கள் அதை கால் பண்ணாலே அது எதுக்காக பண்ணிக்க என்னன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் கிளியர் வாய்ஸ். நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயம் இப்படி சொன்னால் தான் அவருக்கு டாக்டர் தெரியும் அப்படின்றது அது சாதாரண. நம்ம கிளைவான்ஸ் இருக்குன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன காரணத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த பிரச்சனைக்காக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லாமே நாம பண்ணிவிடும். நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் இல்லாமே அந்த விஷயம் நடந்துடும்.
உங்களுக்கு எனக்கு வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கணும். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும், நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணிக்கிங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்குண்டான எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். சரியா? அதனால் தீபாவளி இருந்து அந்த நம்பர் கொடுக்குறோம். பர்சனல் நம்பர் தான். முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக வாங்க. ஆஸ்டம்பி சார் மூலமாக சீனியாய்ட்டில் வாங்க. இன்கேஸ் முடியல டைரெக்டாக நீங்கள் வரீங்கன்னா தப்பில்லை, யாரும் கோச்சிக்க மாட்டார். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ்டம்பி சாரும் கோச்சிக்க மாட்டார். ஏன் என்ன ஓவர்லுக் பண்ணி டாக்டர்கிட்ட போனீங்கன்னு கோச்சிக்க மாட்டார். நானும் ஆஸ்டம்பி சார் மூலமாக வராமல் ஏன் வந்து டைரெக்டாக எங்கிட்ட வரீங்க அப்படின்னு நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனால் அதெல்லாம் வரி பண்ணிக்க வேண்டாம். சில பேர் வந்து டைரெக்டாக எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ்டம்பி சார்கிட்ட சொல்ல தயக்கப்படுறாங்க. அது தப்பு இல்லை, அது தவறு கிடையாது. அது அவங்களுடைய நேச்சர் சார். அது அவர்கிட்ட ஓட சொல்ல விருப்பம் இல்லை சார். விருப்பமில்லை மீன்ஸு அது கொஞ்சம் தயக்கப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க, அது ஹெசிடேட் பண்ணுறாங்க. தப்பு கிடையாது, அது அவங்களுடைய சூழ்நிலை. அதுக்காக அதை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆசம்பி சாரும் கோச்சிக்க மாட்டேன், நானும் கோச்சிக்க மாட்டேன். சம்ம டைம் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசலாம். வேறு இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த மெசேஜ் இருந்தாலும் பேசலாம். தீபாவளிலேருந்து அந்த நம்பர் கொடுக்குறேன். ஆனால் அதுக்காக வந்து சார் வந்து சொன்ன பார்த்தீங்களா, நைட்டில் வந்து தூங்க போகும்போது கொட்டாய் வரணும்னு சொன்னாங்க. எனக்கு கொட்டாய் வரலன்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னேன். யாரோ ஒருத்தர் கேட்டார், நைட்டில் தூங்கும்போது கொட்டாய் வரணும் சார், ஆனால் கொட்டாய் வரல சார், ஒய்? சாருக்கு 12 மணிக்கு கேட்டிருக்காரு, நைட் 12 மணிக்கு கேட்டாராம். அப்போது அவர் சொல்லுங்க, ஏன் சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா சார், இதெல்லாம் போய் கேட்குறீங்க சார்? டாக்டர் தான் கேட்க சொன்னார் சார், அதனால் கேட்குறேன் சார். சார் டாக்டர் கேட்க சொன்னார் ரைட், ஆனால் இதுக்கெல்லாமா சார் கொட்டாய் வர மாட்டேங்குது அப்படின்னா, அப்போ யார் வந்து நைட் தூக்கம் வரும்போது அந்த கொட்டாய் வரணும்னு யார் சொன்னால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆசம்பி சார்கிட்ட என்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? அவர் சொன்னாராம், யாராவது சொல்லிக்கிறாரு, யூடியூப்ல ஏதோ சொன்னாருன்னு சொல்லி கேட்டாராம். அப்போது அவர் என்ன பண்ணோம், அவருக்கு ஃபோன் அடித்து நைட்டு அந்த டைமுக்கு நைட்டில் ஃபோன் அடித்து, சார் எனக்கு தூக்கம் வரல, கொட்டாயும் வரல, ஆனால் தூங்குனா கொட்டாய் வரும்னு சொல்லிக்கிறீங்க ஏன் சார்? அங்கே தான் கேட்கணும். ஆனால் இவர் ஆசம்பி சாரை கேட்குறாரு. அந்த மாதிரி கேள்விலாம் கேட்க வேண்டாம், சில்லி கொஸ்டின். கொட்டாவி ஏன் வரலன்னா அதுக்கு ஒரு ரீசன், அது சொல்லிடுறேன் இப்போ. அதாவது நம்ம நைட்டில் தூங்குறோம். நம்ம ஏன் தூங்குறோம்? பகலெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். அப்போ பாடிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த தூக்கம்னு ஒன்று வருது. இறைவன் அப்படி படைச்சிருக்கிறார். அந்த தூக்கத்தில் பாடி வந்து ரிஜுவினேட் ஆகும், டெட் செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும், நியூ ஃப்ரெஷ் செல்ஸ் வரும், நிறைய மெக்கானிசம் நடக்குது. நிறைய அதை பற்றி பேசலாம், ஒரு 1 hour பேசலாம். தூக்கத்தை என்னெல்லாம் நடக்குது, எதனால் கடவுள் தூக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசினா அது ஒரு 1 hour 2 hours பேசலாம். இல்லை கிளாஸ்ன்னு பார்த்தா அது 2 மாதத்துக்கு எடுக்கலாம். அது என்ன நடக்குது, நைட்டில் தூக்கம்லாம் இருக்க நடக்குது, பின்னாடி கொஞ்சமாக அப்போ சொல்லுவோம். இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நைட்டில் தூக்கம் மஸ்ட். அந்த டைமில் நீங்கள் எவ்வளோக்கு ஒரு டீப்பாக நல்லா தூங்குறீங்களோ அந்த டைமில் பாடியில் ஃபுல்லாக இன்க்ளூடிங் ஆறா முதல் கொண்டு எல்லாமே ரெஜுவினேட் ஆகும், கரெக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பண்ணுவீங்க, நல்லா பிரிஸ்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நைட்டில் தூக்கம் இல்லைன்னா பாருங்கள், அடுத்த நாளெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த வேலையும் ஓடாது, டென்ஷனாக இருப்பீங்க, வல்லுன்னு விடுவீங்க. நீங்களே சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் வல்லுன்னு விடுவீங்க. உடனே என்ன ரெசிப்ரோக்கல், அந்த சைடு அவங்க வல்லுன்னு விடுவாங்க, நீங்கள் வல்லுன்னு விடுவீங்க. இது தேவையில்லாமல் வார்த்தைகள் வரும், இதெல்லாம் பிரச்சனை கொண்டு போய் நிற்கும். பிகாஸ் அடிப்படை பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் இருக்க, டென்ஷனாக பேசுவீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஏன்னா பிகாஸ் தூக்கம் இல்லைனால உடம்பு சரியில்லை, இல்லை உடம்பு சரியில்லைனா தூக்கம் வராது. ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். உங்களுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா தூக்கம் வராது, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதில் இருப்பீங்க, உங்களை யாராவது ஏதோ ஒரு அப்ரோச் உங்கள் ஃபேமிலிலேயோ, உங்கள் சர்க்கம்டன்ஸ்லேயோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கூட எடுத்து ஏதாவது ஒன்று யாராவது கேட்பாங்க, செய்வாங்க, டென்ஷன் எமோஷன் ஆகிடுவீங்க, ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தை விடுவீங்க, அது வேறு மாதிரி பிரச்சனை கொண்டு போயிடும். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயலாமை, அவங்க ஏதோ டென்ஷன் இருப்பாங்க, எமோஷன் இருப்பாங்க, உடம்பு முடியாமல் பாண்டான்னு இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டுருப்பீங்க, அது ஏதாவது ஒன்று தேவையில்லாத வார்த்தை ஒன்று வாயில் வரும், அது பெரிய பிரச்சனையாக போகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? அடிப்படை தூக்கம் இல்லை. அப்போ அந்த மாதிரி தூக்கம் வராமல் காரணத்துக்கு என்ன வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் திஸ் சஃபரிங்ஸ் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, தூக்க மாத்திரை போட்டுக்கிறது. அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கின்ற ஆப்பு. உங்கள் கிட்னியை நீங்கள் கெடுக்கிறதுக்கும், உங்கள் ஹார்ட்டை நீங்கள் கெடுக்கிறதுக்கும், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினை கெடுக்கிறதுக்கும் நீங்களே வைத்துக் கொள்கின்ற ஆப்பு. சார் டாக்டர் வந்து சும்மா அரை மாத்திரை தான் சாப்பிட சொன்னார். அவங்களே பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க.
பெரும்பாலும் ஸ்லீப்பிங் பில்ஸ், ஸ்லீப்பிங் டோஸ் பெரும்பாலும் டாக்டர்ஸ் நியூரோபதிஸ் வந்து பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியும், நல்லா சைட் எஃபெக்ட் நல்லா பண்ணணும்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு வழி இல்லைன்றதுனால அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற டோஸோடு இவங்க ஹெவியாகவும் எடுக்கிறாங்க. நம்ம மக்கள் சாதாரண மக்கள் இல்லை, இவங்க சூப்பர் டாக்டருங்க. அவர் தான் ஏதோ படித்து வர்றாரு ஏதோ சொல்கிறாரு பண்ணுறாரு கேட்குறாங்கன்னா இவங்க மாதிரி இவங்களே டாக்டர் மாறிவிடுவாங்க. இவங்களே மெடிக்கல் ஸ்டோரில் போக வேண்டியது, இவங்களே கேட்டு இவங்களே வாங்க வேண்டியது. டாக்டர் அரை மாத்திரை சொன்னால் ஒரு மாத்திரை எடுக்க வேண்டியது. டாக்டர் வீக்லி ஒன்ஸ் எடுக்க சொன்னால் இவங்க வீக்லி ட்வைஸ் எடுக்க வேண்டியது. ஹெவி டோஸ் இவங்களே கொடுத்துக்க வேண்டியது. ஏற்கனவே அந்த மருந்து அடப்பையில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து எதுவுமே கிடையாதுன்னு பல முறை சொல்லியிருக்கோம். அவங்களே வேறு வழி இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஆளுங்க டாக்டர்லாக மாறி இவங்க ஹெவி டோஸ் எடுக்காங்க. நடக்குது, நிறைய பேர் நடக்குது, உண்மை. இப்படி எடுத்து கிட்னி போயிடுச்சான்னு வருவாங்க, ஹார்ட்டில் ஓட்ட விழுந்துச்சான்னு வருவாங்க, சென்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க சார்னு வருவாங்க, லிவர் போயிடுச்சான்னு வருவாங்க. அவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரி பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வரும். இந்த வண்டவாளம் தண்டவாளம் ஏறும், இதெல்லாம் ஏறும். இப்படியா சார்னா ஆமாம் சார், என்ன சார் பண்ணுறதுன்னு. இதை போய் அலோபதி டாக்டர் சொன்னால் கண்ணாப்பெல்லாம் திட்டுவாங்க. அதுக்கு பயந்துன்னு இங்கே வர மாட்டேங்க. நான் திட்ட மாட்டேன், யாரையும் நான் திட்ட மாட்டேன். அப்படியான்னு கேட்டுக்கோம், பாவம், பரிதாபம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்யூஷன் சொல்லுவோம். பட் இப்படி சொன்னால் அவங்க டாக்டர்ஸ் திட்டுவாங்க சார். நான் ஃபீஸையும் கொடுத்து திட்டையும் வாங்க வேண்டியதாக இருக்குது சார். அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நல்லா பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே போனால் ஃபீஸையும் கொடுத்து திட்டையும் வாங்க, கண்ணா அப்படின்னா திட்டுறாரு சார் டாக்டர். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்க, காசையும் கொடுத்து திட்டு வாங்கணுமா சார்? அதனால சார் இங்கே வந்தேன். அங்கே என்ன மாதிரி சார், நீ திட்ட மாட்டப்பா, நீ எல்லாம் வாங்கிக்குவே, எச்சோனாலும் கேட்டுக்கு சாந்திரா நீ அப்படின்னு மனசில் அவங்க நினச்சி தான் சொல்கிறோம். நான் திட்ட மாட்டேன், யாரும் திட்ட மாட்டேன். பிகாஸ் தேர் இக்னரன்ஸ். பாவம் என்ன பண்ணுறாருக்காப்பா. ஸோ தூக்க மாத்திரை போட்டு தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு சொல்லுவது நம்முடைய குட்கர்மா. நம்ம சொல்வது நம்முடைய குட்கர்மா. அதை கேட்டுக்கொண்டு பலனடைவதும் கேட்டுக்கொள்ளாமல் துன்பப்படுவதும் அவங்களுடைய கர்மா. தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் இவ்வளோ மாத்திரை சார், அவ்வளோ மாத்திரை சார், 5 mg சார், 10 mg சார், 50 mg சார், எந்த எம்ஜியும் வேண்டாம். தூக்கம்ன்றது இயற்கையாக வரணும். கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. ஒரு படுத்த 10 நிமிஷம் நீங்கள் தூங்குறீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒருத்தர் வருவார், சார் நைட்டில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு ஒருத்தர் வருவார். பெரிய பணக்கார கோட்டி சார், நைட்டில் தூக்கமே வரமாட்டேன், எல்லாம் இருக்குது, காரு பங்களா வசதி எல்லாமே இருக்குது, நைட்டில் தூக்கம் வரல, விடிய முடிச்சுட்டு இருக்காங்க சார், நாங்கள் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர் கரெக்ட் பண்ணி கேட்போம். இன்னொருத்தர் வர்றாரு, சார் எனக்கு தூக்கமாக வருது. கடவுள் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, எனக்கு தூக்கமாக வருது சார். எப்போ பார்த்தா பகலையும் தூக்கம் வருது, நைட்லேயும் தூக்கம் வருது, தூங்கி வாங்கிக்கிட்டே இருக்கேன் சார். எப்படி வரைச்சிருக்க பாருங்க. ஒரு பேஷண்ட்டு தூக்கமே வரலன்றாரு, இன்னொருத்தர் எனக்கு தூக்கமாக வருதுன்றாரு. ரெண்டுமே நோய் தான், இதுவும் நோய் தான், அதுவும் நோய் தான். ஸோ அப்போ அவருக்கு என்ன தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த தூக்கத்தை லிமிட்டடாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டுமே நோய்கள் தான். பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சார் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சார், டெய்லி மோஷன் கிளியர் ஆக மாட்டேங்குது, அது பெரிய பாடுபடுறதா இருக்குது. இன்னைக்கு மோஷன் போய் கிளியர் ஆச்சுன்னா அது பெரிய சாதனை, உலக சாதனை மாதிரி இருக்குது சார். எனக்கு வாரத்துக்கு ஒரு தான் நான் போகிறேன், என்னென்ன வைத்தியம் பண்ணாலும் என்னென்ன மெத்தட்ஸு என்னென்ன அத்தனையும் பண்ணி பார்த்தேன் சார், ஒர்க் ஆகலாம் சார்ன்றார் ஒருத்தர். அவருக்கு சொல்யூஷன் கொடுத்து அவரை கிளியர் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறா என்னன்றது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லி அவருக்கு சொல்யூஷன் கொடுத்து அனுப்பிச்சுனா என்ன சொல்கிறேன், சார் எனக்கு பேரியா ஆகிட்டு இருக்கு சார், கண்ட்ரோலே பண்ண முடியல சார், நான் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகல சார். கடவுள் எப்படி வச்சிருக்காரு, ஒருத்தருக்கு இப்படி வச்சுக்கா, ஒருத்தர் அப்படி வச்சிருக்காரு. அடுத்த பேஷண்ட்டு அடுத்த ஃபைல்டு அப்படிதான், ஒருத்தருக்கு பேரியா போயிட்டு இருக்கு சார். ஒருத்தர் வந்து பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 1000 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டா கூட சொத்து இருக்கு. 1000 தலைமுறைகளுக்கு உட்காந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உட்காந்து சாப்பிட்டாலே சொத்து இருக்கு. ஒருத்தருக்கு அடிப்படை தேவைக்கு பணம் இல்லை, அடிப்படை சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. கடவுள் எப்படி வச்சிருக்க பாருங்க. கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்க, கர்மானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். இயற்கை எப்படி மாறும், ஒருத்தனுக்கு இப்படி வச்சிருக்காரு, ஒருத்தங்க அப்படி இருக்காரு, ஒருத்தர் இங்கில வைக்கிறார், ஒருத்தர் யாங்கில வைக்கிறார், ஒருத்தர் சிவத்தில் வைக்கிறார், ஒருத்தர் சக்தியில் வைக்கிறார், ஒருத்தர் பாசிட்டிவ் வைக்கிறார், ஒருத்தர் நெகட்டிவ் வைக்கிறார். பிரபஞ்சம், இந்த உலகம் இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம எதில் இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும், நம்ம பாசிட்டிவ் இருக்கிற வழியை பார்க்கணும். அதான். ஆனால் தயவு செஞ்சு நைட்டு நல்லா தூங்குங்க. ஒரு சகோதரர் சொன்னார், சார் என்னுடைய குழந்தை வந்து நியூலி பார்ன் பேபி, அந்த குழந்தை வந்து நைட்லலாம் தூங்க மாட்டேன்றான் சார், நைட்லாம் தூங்க மாட்டேன்றான்,
பகலில் தூங்குறான், பகலில் நல்லா தூங்குறான், பரவாயில்ல குழந்தை. ஆனால் நைட்டில் தூங்க மாட்டேறான் சார். இதன் தூங்குனால அம்மாவும் தூங்க முடியல. அம்மா தூங்க முடியனால அவங்க பகலில் அவங்க தூங்க முடியாது இல்லையா? இப்போ குழந்தை இவன் ரைட் ஓகே, கை குழந்தை நைட்டில் தூங்கல, அம்மாவை எழுப்பி விட்டுட்டு அப்பாவை எழுப்பி விட்டு கொடுக்குறவங்க வீட்டில் யாராக இருக்கிறாங்களோ எழுப்பி விட்டு ஒரே கரெக்டாக பண்ணி நைட்லாம் தூங்க விடுறது இல்லை. பகலில் இவர் ஜாலியாக கால் மேலே காட்டணும், ஹாயாக இவர் தூங்குவார். மற்றவங்க தூங்க முடியுமா பகலில் மாதிரி? அவங்க அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இருக்கிறவங்களோ யாரும் தூங்க முடியுமா? ஸோ இதுவும் தோஷம்தான். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தை வந்து நைட்டில் அது அது இருக்குது, அது சில தோஷங்கள். அது அது ஆங்கில முறை மருத்துவத்துக்கு தெரியாது, அது என்ன காரணம் தெரியாது, அந்த ரூட் காஸ் தெரியாது. பட் வந்து சித்த மருத்துவத்தில் அது சித்தர்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டு அது சில தோஷங்களால் உருவாகிறது. சில தோஷங்கள் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளால் அந்த குழந்தை வந்து, ஏன்னா அதுக்கு என்ன கவலையா என்ன, காலைல போயிட்டு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு முடிக்கணும், மிஸ்ஸு கேட்பாங்க, இல்லை கடங்காரம் வருவான், அவனுக்கு வட்டி, அவனுக்கு வந்து பணம் கொடுக்கணும், இல்லை அசல் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும், இல்லை வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இந்த பிரச்சனை அது பிரச்சனை. குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அது ஏன் தூங்கலை? காரணம் இருக்குது, இன்விசிபிள் ரீசன். அது சித்தருக்கு வந்து தோஷங்களாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயதில் பிறந்த குழந்தையிலிருந்து அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும், பிறந்த குழந்தையிலேருந்து அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தோஷங்களை தாக்கும், இந்த மாதிரி தோஷங்களாக தாக்கணும், இந்த மாதிரி முறைகள்லாம் செய்யணும், தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அதிகமாக டாக்டர்கிட்ட போவோம், ட்ரீட்மெண்ட் எடுப்போம், ஒர்க் அவுட் ஆகாது, ரிசல்ட் வராது, அது வேறு மாதிரி சைட் எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒன்று செய்ய போக அது ஒரு வேறு மாதிரி சைட் எஃபெக்ட் பண்ணும். இது இன்னைக்கு மாடர்ன் பேரண்ட்ஸு குழந்தைகளை அப்படி தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சித்தர்கள் வந்து தெளிவாக தோஷங்களாக நினைத்திருக்கிறார்கள். அந்த தோஷத்திற்கு என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை அந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த சகோதரர் சொன்னா பார்த்தீங்களா, குழந்தை நைட்டில் தூங்க மாட்டேன்றான் சார், யாரையும் தூங்க விட மாட்டேன்றான், அவங்க அம்மாவும் தூங்குறது இல்லை, அவங்க அம்மா காலையில் வந்து அவங்கள டே டைமில் அவங்க தூங்க முடியாது, பேரண்ட்ஸ் தூங்க முடியாது, மற்ற வீட்டில் இருக்கிற பெரியவங்க தூங்க முடியாது, ஏன்னா அவங்க ரொட்டீன் ஒர்க்கும் அவங்க பொழப்ப பார்க்கணும். ஸோ அந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு நான் சொல்லலை. அதை சொல்லி அதை சரி பண்ணால் அந்த குழந்தை வந்து நைட்டில் தூங்க ஆரம்பிச்சிடும். பகலில் தூங்குறது எக்ஸ்ட்ரா, அது குழந்தைய வந்து எக்ஸப்ஷனல் லிஸ்ட்டில் வருது இல்லையா. பகலில் தூங்கக்கூடாதவங்க யார், பகலில் தூங்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பகலில் தூங்கக்கூடியவங்க 4 பேருக்கு அனுமதி உங்களுக்கு நிறைய தெரியும், சொல்லியிருக்கேன். அதில் குழந்தையும் ஒன்று. ஸோ குழந்தை பகலில் தூங்குறது பற்றி பேசு, பட் நைட்டில் தூக்கம் இல்லைன்னா இது வேறு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு காட்டுகிறது. அதை தோஷத்தை சரி பண்ண முடிய நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை தாராளமாக நிம்மதியாக அதுவும் தூங்கும், உங்களையும் தூங்க விடும், அதுவும் தூங்கும், உங்களையும் தூங்க விடும். அப்போது இது நிறைய ஃபேமிலி இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம சொல்லுவோம். அப்போது நைட்டில் குழந்தை தூங்கலைனாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான், அது தோஷம்தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நைட்டில் தூக்கம் வரல, என்ன காரணத்தால் வரல அப்படின்னும் போது அதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி நைட்டு நல்லா டீப் ஸ்லீப் தூங்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த டீப் ஸ்லீப் நீங்கள் தூங்க 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 காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுதிங்க, பகலில் தூக்கம் சொக்காது, உங்கள் விஷயங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுவும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் 12 to 3 கம்பல்சரியாக தூங்கிடணும். 12 to 3 கம்பல்சரியாக தூங்கணும், யாராக இருந்தாலும். ஈவன் யோகிகளுக்கு கூட அந்த 12 to 3 கம்பல்சரியாக தூங்கிடும். ஸோ நான் அந்த டைம் தான் தூங்குவேன், 12 to 3 கம்பல்சரியாக தூங்குவேன். அது சில எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு சமாச்சாரம், அது இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது சில எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு. இப்போ 12 to 3 ஜென்ரலாக யோகிகளே தூங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் அந்த டைமில் தூங்காமல் இருக்கணுமா? கண்டிப்பாக தூங்கணும். எஸ். அதே மாதிரி ஆஃப்டர் 12 எந்த காரணத்தை கொண்டு மேரிட் பீப்புள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடாது. மேக்ஸிமம் அப் டு 12 தான், அப் டு 12. ஆஃப்டர் 12 to ஏர்லி மார்னிங், 12 to ஏர்லி மார்னிங். ஏற்கனவே பல வகுப்புகள் கூட சொல்லியிருக்கேன். நிறைய தப்பு நடக்குது, அதில் நிறைய தப்பு நடக்குது, தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் தப்பு. மேரிட் பீப்புள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா பிஃபோர் 12 முடிச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நைட்டில் சீக்கிரம் சாப்பிடணும். நீங்கள் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கும் உங்களுடைய டயட் சாப்பிட்றதுக்கும் மினிமம் 1 hour 2 hour கேப் இருக்கணும். மினிமம் 1 hour 2 hour கேப் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும், உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அவ்வளோ ஆரோக்கியம் பேர் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அதை பற்றி பேசினா பெரிய சப்ஜெக்ட், ஃபியூச்சரில் பேசுவோம். நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது பேசுவோம். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. உங்கள் பிறக்க போகின்ற உங்களோட குழந்தைகளுடைய கேரக்டர் நீங்கள் இப்போ டிசைட் பண்ணுறீங்க. பிறக்க போகின்ற குழந்தைகளை வந்து கேரக்டர் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் அரஸ்கோப்பில் வந்து அது நிறையா அது உள்ள விஷயம், அந்தளவுக்கு யாரும் டீப்பாக போகிறது, சித்தர்கள் தவிர யாரும் அளவுக்கு டீப்பாக போக மாட்டாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கேரக்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் எந்த டைமில் வந்து செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணீங்க, எப்போ கன்சீவ் ஆகிட்டீங்க கரெக்டாக ஜாதகத்தில் எடுக்க முடியும். ஒரு குழந்தைய அரஸ்கப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கன்சீவ் ஆயிருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணி அந்த அம்மா கன்சீவ் ஆயிருப்பாங்க இல்லையா, எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கொண்டு டேட்டா கரெக்டாக எடுக்க முடியும் சார். எந்த வருஷம், எந்த மாதம், எந்த டேட்டில், எந்த டைமில் செக்ஷுவலாக உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இன்டர்கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த டைம் கொண்டு எடுக்க முடியும் உங்கள் அரஸ்கப் மூலமாக. அவ்வளோ டீப்பாக இருக்கு விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஏதோ வந்தாங்க, பணம் சொன்னேன், பணம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்போ அது ரொம்ப ரிசர்ச்சாக உள்ள டீப்பாக சிதர்கள் டெக்னிக் பண்ணணும், அதை கூட சொல்ல முடியும். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ உங்களுடைய கேரக்டர், ஐயோ இப்படி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணால் இது எல்லாமே கர்மக்கு ரீதியாக வந்து நீங்கள் உடலுறவு கொள்ளுகின்ற நேரத்தை கூட நினைக்குதுன்னு சொல்ல வரேன். எப்போ இயற்கை எப்படியெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி பார்த்துருக்கு பாருங்க. இந்த விஷயம் யாராவது இது வரைக்கும் சொல்லிக்கிறாங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதையெல்லாம் உதாரணம்லாம் கிடையாது, உண்மை 100% உண்மை. 100% உண்மை. குழந்தை ஏன் வந்து ரெட்டை குழந்தை பிறக்குது, சயின்ஸ் சொல்லுது, எதுதோ சொல்லுது. குழந்தை ஏன் ரெட்டை குழந்தை பிறக்குது, எதுதோ சொல்லுது. திருமூடர் அழகா சொல்லி போயிட்டாரு, ஏன் ரெட்டை குழந்தை பிறக்குன்னு எழுதி வச்சுக்கிறாரு. அவர் வந்து லேபா வச்சிருந்தாரு, அவர் என்ன R&D பண்ணாரு? ஒன்றும் கிடையாது. தியானத்துல உட்காந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார். அப்போ அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தியானத்துல அப்படியே உட்காந்து அந்த 4 வரி எழுதுறதுக்கு 1 year உட்கார்றாரு. அவர் R&D பண்ணல, இவ்வளவு ஃபண்ட் அமைக்கி ப்ராஜெக்ட் பண்ணல. பட் அவர் சொன்ன விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு இவங்க R&D பண்ணணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும், கோடிக்கணக்கில் ரூபாய், கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படி சொல்லுவார். ரெட்டை குழந்தை ஏன் பிறக்கிறது தெளிவாக இருக்கு, நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ இந்த மேட்ரு வரும்போது குழந்தை பிறக்குது, ரைட்டு, ஓகே. ரெட்டை குழந்தை ஏன் பிறக்கிறது, எதனால் ரெட்டை குழந்தை பிறக்கிறது? ரெட்டை குழந்தை பிறப்பதற்கு அந்த பெற்றோர்கள் உடலுறவு கொண்ட நேரம், அந்த உடலுறவு கொண்ட நேரத்தில் அப்பானுடைய உடம்பு எப்படி இருந்தது, அம்மானுடைய உடம்பு எப்படி இருந்தது, அப்பானுடைய உடம்பு கண்டிஷன், அந்த வாதப்பித்த கபத்துடைய ரேஷியோ, தச வாய்க்களுடைய ரேஷியோ, அம்மானோட உடம்புல இருந்த அந்த வாதப்பித்த கபத்துடைய ரேஷியோ, தச வாய்க்களுடைய ரேஷியோ, எந்த ஆங்கிள், எந்த பர்சன்டேஜில் எப்படி இருந்தால் அந்த குழந்தை இரட்டை குழந்தையாக பிறக்கும், அந்த குழந்தை பிறப்பு இரட்டை குழந்தையாக பிறக்கும். எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார். இதை விட ஒரு சித்தர்களுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? எவ்வளவு அறிஞர் 4 வார்த்தையில எழுதிக்கிறார். 1 year உட்காந்து தியானத்தில் எடுக்கிறார். எல்லாமே சித்தர்கள் சொல்றவங்க, பெரிய மகான்கள், முனிகள், ரிஷிகள் சொல்ற விஷயம் எல்லாமே தியானத்தில் உட்காந்து எடுத்தது தான். அதுதான் தியானம் பண்ணுங்க தடப்பாடா அடிச்சுக்கிற காரணம் வந்து அதுதான். தியானத்தில் அவ்வளவு விஷயம் இருக்கு, நீங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொள்ள முடியாத விஷயமே கிடையாது. நீங்க எந்த கன்சல்டன்ட்டையும் போக வேண்டாம், யார்ட்டையும் போய் இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இது இப்படி சரியா, அது அப்படி சரியான்னு போய் தப்பா செஞ்சு அதுக்கு பணம் செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் அடிபட்டு கத்துக்கிறது. நீங்க மெடிடேஷன் உட்காந்து பாருங்க, கிறிஸ்டல் மெடிடேஷன் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு அப்படி கொட்டும். இருக்கிற மெடிடேஷன் ரொம்ப ஈஸியஸ்ட் மெடிடேஷன் கிறிஸ்டல் மெடிடேஷன் தான். உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நான். ஏன்னா நிறைய தியான முறைகளை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய தியான முறை கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய தியான முறைகளை நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த தியான முறை சேர்ந்ததுன்னு சொல்லவில்லை, ஒரு தியான முறை செய்ய வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பார்க்குற எல்லா ஆன்மீக தியானங்களையும், அது மார்க்கெட் தான் சொல்லணும், பிகாஸ் அப்படிதான் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது கமர்ஷியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிடேஷன் வந்து அது ஒரு யோகிக் சயின்ஸ் இடம், இப்போ கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்னென்ன தியானங்கள்லாம் இன்னைக்கு இருக்கோ அத்தனை தியானங்களையும் என்னை செய்ய வச்சு அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ், நன்மை தீமைகள், சாதக பாதங்களை எல்லாமே எனக்கு புரிய வச்சு, உணர்த்த வச்சு, அப்போ கிறிஸ்டல் மெடிடேஷன் கொண்டு வந்து இதை செய்ப்பார், இது எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லி காட்டுறாங்க, கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ருத்ராட்சம் என்ன, கிறிஸ்டல் என்ன, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த யூசேஜ் இன் யூசிங் கிறிஸ்டல் அண்டு ருத்ராட்சா சொன்னேன் இல்லையா. ருத்ராட்சத்தில் என்ன பலன்கள், கிறிஸ்டல் என்ன பலன்கள், இதனுடைய காஸ்ட் என்ன, அவனுடைய காஸ்ட் என்ன, இதனுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அப்படின்லாம் டீட்டெயிலாக சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கொடுத்தேன் நான். அதே மாதிரி எல்லா தியான முறைகளையும், எல்லா யோக முறைகளையும், என்னென்ன யோக முறைகள்லாம் இருக்கு உலகத்துல நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகத்துல இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் என்ன நன்மை தீமை இருக்கு கண்டுக்கோ. இந்த தியான முறைகள்லாம் பண்ணும்.
இதில் என்ன முறைகள் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்கு கண்டுப்போ. இதுதான் 36 வருஷம் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க, நம்ம லாக்கெல்லாம் எங்கே சொன்னால் வறுத்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியில் கிறிஸ்டல் தியானத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இதை பண்ணும். அட இது முதல்ல சொல்லக்கூடாதா? இந்த விவேக் காமெடியில் வர்ற மாதிரி. முதல் கேள்வியே ஒரு கேள்வியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவார் இல்லையா? கோட்டீஸ்வரர் ப்ரோக்ராம் அது டிவியில் வரும், ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். அவர் என்ன கேட்பார் மயில்சாமி, அவர் அந்த கடைசி கேள்வி இப்பயே கேட்டுடுங்கன்னுவார். இந்த கடைசி கேள்வி இருக்கே, அதை 1 crore கொடுக்கறதுக்கு நான் எலிஜிபிள் இருக்கேன், அது இப்பயே கேட்டுங்க, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு போகிறேன். அதெல்லாம் அப்படி கிடையாதுன்னு வரலையே, அது காமெடியில் வரும். அதே மாதிரி இது முதல்ல சொல்லி கொடுத்து கூடாதா? நான் கேட்டிருக்கேன். இவ்வளோலாம் ஈஸியாக இருக்குது, இவ்வளோ மேட்ரு, இதுக்காக போய் என்ன இப்படிலாம் பண்ணுங்க, இதுக்கு ஆரம்பே கற்றுக்கலாமே. இது எனக்கு அப்பயே சொல்லி கொடுத்துக்கலாம். கிறிஸ்டலில் இவ்வளோ விஷயம் இருக்குது, கிறிஸ்டல் விஷயம் கற்றுக்கலாமே, கிறிஸ்டல் யோகா கற்றுக்கலாமே, இது ஏன் சொல்லி கொடுக்கலன்னா அப்போ சொல்கிறாங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா மற்றெல்லாம் எப்படி தெரியும்? இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, இவ்வளோ லபாரிஸாக இவ்வளோ நம்ம உழைக்கணும், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும், இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி தெரிஞ்சாதான் இது எப்படி மேலும் உனக்கு தெரியும். அப்போ அதனால தான் அங்கே எல்லாம் போட்டு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னேன். நான் கேட்ட போது அதான் சைட்டாக மயில்சாமி மாதிரி தான் நானும் கேட்டேன். இது டைரெக்டாக இதை சொல்லி கொடுத்து போயிடலாமா, இது ஏன் எனக்கு இவ்வளோ வருஷம் இப்படி போட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா? அப்போ சொல்கிறாங்க, இல்லை இது ஒன்று நீ தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சால் தான் அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு தகுதியுடையதாக இருப்போம். ஸோ அதனுடைய ஆழத்தை அகல நீளத்தை உனக்கு தெரிஞ்சால் தான் நான் உனக்கு நீ மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால தான்ப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு. ஆனால் இருக்கிறதே ரொம்ப அருமையான ரொம்ப டெட் சீப்பான சிஸ்டம் கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா தான். நீங்கள் மற்ற யோகாவில் கிடைக்கிற பெனிஃபிட்லாம் கிறிஸ்டல் யோகாவில் கிடைக்கும். நீங்கள் மற்ற தியானங்களில் கிடைக்கிற பெனிஃபிட்டோட நிறைய சிம்பிளாக கிறிஸ்டல் மெடிடேஷன் சாதாரண விஷயம் நினைக்கிறேன், அவ்வளோ அருமையான விஷயம். அதான் திருப்பி சொல்லுங்கள், அதை பண்ணுங்க, அதை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 2 hours ஒதுக்கி பண்ணுங்க, நீங்கள் வாழணுன்றதுக்காக பண்ணுங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்றதுக்காக தான் 24 hours நம்ம முயற்சிகளை போடுறோம். பட் பலன் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா பண்ணால் இயற்கையாக தூக்கம் வந்துடும், நேச்சுரல் தூக்கம் வந்துடும். நேச்சுரல் தூக்கம் வந்துட்டிங்கன்னா உங்கள் பாதி ப்ராப்ளம் சால்வ்டு, ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ்டு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நைட்டில் கண்ணு முடிக்கிறது கூடவே கூடாது. 12 to 3 கம்பல்சரியாக தூங்கணும். ரெகுலர் கோர்ஸ்லாம் வச்சுக்கவே கூடாது, ஆஃப்டர் 12 வச்சுக்கவே கூடாது. உங்களுடைய குழந்தையோட கேரக்டர் கூட நீங்கள் ரிசெட் பண்ணுறீங்க. திருமண தெளிவாக சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் இதை உலகத்தில் யாருமே சொல்லதில்லை. உலகத்தில் இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்குன்ற டெமோ யாருமே சொன்னதில்லை, யோகிகளை தவிர, சிதர்களை தவிர வேற யாருன்னு சொன்ன. திருமண தெளிவாக எழுதுறேன், 4 வரி தான். அதை அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல, ஃபுல்லாக 100% ப்ரூவ் பண்ணல. அப்படி இப்படின்னு இவங்க ஏதோ சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு இருக்காங்க. பட் தோஸ் ஆர் நாட் ரீசன்ஸ், எக்ஸாக்ட் ரீசன்ஸ். இதுதான் கரெக்ட். அந்த உடலுறவு கொள்ளுகின்ற அந்த நேரத்தில் அது போய் அப்புறம் சிக்கலமும் சுரநீதமும் சேர்ந்து கருவா வருது, அது வேற. அதாவது அந்த டைம்ல சிக்கலமும் சுரநீதமும் சேராது. அந்த சிக்கலமும் சுரநீதமும் சேருகின்ற நேரம் வேற, அது வேற. இது வேற, இந்த டைம் வேற, அந்த டைம் வேற. ஆனா இயற்கை எப்படி கரெக்டாக வச்சிருப்பாங்க, அது சேருகின்ற நேரத்தையும் கூட நீங்கள் சேருகின்ற நேரம் நிர்ணயிக்குது. சிக்கிடமும் சுரநீதமும் எப்போ சேர்ந்து கருவாக மாறணும்ன்றது அப்புறம் செகண்ட் ப்ராசஸ் அது. பட் அந்த ப்ராசஸுக்கே இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் காரணமாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் அந்த டைம்ல சம்பந்தப்பட்ட ஆணுடைய சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய உடம்பில் தசவாய்க்குள்ள விகிதம் எப்படி இருக்கணும், வாதப்பித்த கம்புடைய விஷயம் எப்படி இருக்கணும், எந்த ப்ரொபோர்ஷன் இருந்தால் அது இரட்டை குழந்தையாக பறக்கும், இல்லைன்னா ஒற்றை குழந்தையாக பறக்கும், எப்படி இருந்தா ஆணாக பறக்கும், எப்படி இருந்தா பெண்ணாக பறக்கும். எவ்வளவு அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்க. நினைச்சு பார்த்தாலே அது பிரமிக்குது. இப்ப கூட அதை நினைச்சு எப்படி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. கிரேட். இவங்களெல்லாம் நாம் பயன்படுத்திக்காம வருடி கட்டுன முட்டாள்களாக நாம் இருக்கிறோன்றதான் வருத்தக்குரிய விஷயம். இவங்கள மாதிரி எல்லாம் பெரிய பெரிய மகான்களையும் சித்தர்களையும் நாம உதாசீனப்படுத்திட்டு, இவங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு, யாரோ எங்கேயோ தப்பா சொல்றதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு நாகரிகம்ன்ற பேர்ல வடிகட்டி அடிமுட்டாள்களாக நாம் இருக்கிறோம்ன்றதான் வருத்தக்கூடிய விஷயம். சரியா பார்த்துக்கோ. அதனால நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க. நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சகோதரி ஜிஆர் ஒரு தடவை ஒரு கோட்டை அனுப்பிச்சிருக்காரு. தனியாக பார்க்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றி தான்.
இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றி தான்ன்றது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. அது நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணணும். தனியாக எடுக்கப்படும் முடிவு தப்பாகவும் போயிடும், சில விஷயங்களை தப்பாகவும் போயிடுது. அது உண்மை. நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்கனால, அல்லது மற்றவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பார்த்தீங்க, அதை ரிசர்ச் பண்ணீங்க, என்ன மாதிரி பிஹெச்டி மைண்டில் பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தனியாக எடுக்கப்படுற முடிவுகளும் சில டைம் தவறுகளாக போய்விடுகின்றன. நான் அந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்துருக்கேன். நான் கூட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட தனியாக சில முடிவுகள் எடுத்திருக்கேன், தப்பாக போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணும், என் பழக்கம் என்னென்னா, தப்புன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆமாம், நான் தான் முடிவு எடுத்தேன், என்னுடைய முடிவு தான் தவறு, நான் எடுத்த தவறான முடிவுனால்தான் எனக்கு இந்த லாஸ் வந்தது, எனக்கு இந்த இழப்பு வந்தது, எனக்கு இந்த பாதிப்பு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் அடுத்தவங்களை கை காட்ட மாட்டேன். என்னுடைய பழக்கம் அது. ஸோ இந்த முடிவு நான் தான் எடுத்தேன், இந்த முடிவு தவறான முடிவு, இந்த தவறான முடிவு எடுத்ததுனால எனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் நான் தான் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. சரியானது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்னானது அப்படின்னு நான் எடுத்த முடிவுன்னு. தப்பானது அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் அடுத்தவங்க கை காட்டும். உன்னாலதான் இப்படி ஆச்சு, நீங்க தான் இப்படி பண்ணுங்க, உங்களா இப்படி. 99% ஆஃப் த பீப்புள்லாம் இந்த கேரக்டர் தான் இருக்காங்க. நீங்க அனுபவத்துல பாருங்க. டெஃபினட்டா பெரும்பாலும் ஈவன் நம்மளே கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணுவோம். காந்தி சொன்ன மாதிரி சுய பரிசோதனை நம்மளுக்கு நாமளே நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளே அங்கே எங்க தப்பு பண்றோம்னு தெரியும். சரியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தான் சொல்லுவோம், என்னாலதான்னுவோம், காலை தூக்கி விட்டுக்குவோம். அதே நேரத்தில் தவறான ஒரு முடிவு நடந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்போக்கு மக்கள்கிட்ட இல்லை. நான் பக்குவப்பட்டவங்க, நான் உயர்ந்தவங்க, நான் தெரிஞ்சவங்க, நான் சகல சாஸ்திரம் அறிந்தவங்க அப்படி சொல்றவங்களும் கூட அடுத்தவங்க தான் கை காட்டுறாங்க. திஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் நெகட்டிவ் மைண்ட். இது அப்படி இருக்கு. பட் அந்த மனப்பான்மை மாத்திக்கணும். ஒரு தப்பு நடந்து போச்சு, ரைட், ஓகே, அதை நம்ம தான் எடுத்திருக்கோம் டியூ டு அவர் கர்மா. இங்க திரும்பவும் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நம்ம கர்மா தான் நிர்ணயிக்குது. நம்ம தனியாக முடிவு எடுத்தாலும் கூட்டு முடிவு எடுத்தாலும் தனியாக தான் நிர்ணயிக்குது. நான் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வீட்டில் கேட்பேன், நீங்களா இது இப்படி பண்ணலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க அம்மா, என்ன அப்படி சொல்லுங்க. எங்கள் சிஸ்டரையும் கேட்பேன், என்னம்மா இப்படி பண்ணலான்னு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் திங்க் பண்ணுவேன், நான் ஒன்று செய்வேன். அப்போ நான் ஒன்று செய்யும் பொழுது அது நான் எனக்கு சரிப்பட்டு நான் செஞ்சிருவேன். அப்போது வீட்டில் கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, நீ வர கேள்வி கேட்குற, நைனா ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன், தங்கச்சி ஒன்று சொல்லுது, இதெல்லாம் கேட்குற ரைட்டு. ஆனால் எங்கள் யோசனை ஓரம் கட்டிட்டு நீ பாட்டுக்கு முடிவு செய்கிற, அப்போ எதுக்கு எங்களை கேட்குற, நாங்களாம் தொக்கான்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன தொக்கா ஊறுகாயா வந்து எங்கிட்ட கேட்க வேண்டியது, ரொம்ப அக்கறையாக போகுமா, ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம், இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நல்ல நாங்களும் பிள்ளை கேட்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்கள் பேச்சு ஓரம் கட்டி நீ தனியாக போய் சேரு, இது எதுக்கு என்ன கேட்குறேன், நிறைய டைம் கேட்பாங்க. என்ன ஊறுகாயா, நாங்கள் என்ன தொக்கா வந்து இப்படி கேட்குறேன், நீ கேட்குற நாங்கள் சொல்ல ஃபாலோ பண்ணியா நீன்னுவாங்க. என்னுடைய அனுபவமே கூட இருக்கு. மற்றவனுடைய அனுபவம் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன், பட் என்னுடைய அனுபவம் இருக்கு. பட் அது மாதிரி எடுக்கிற முடிவு சில டைம்ல முடிவு சரியாகவும் இருக்கும், தப்பான முடிவு நான் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் சொன்ன பேச்சை கேட்டியா நீ, பாத்தியா, அப்போ இது உன்னால தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம்மா, நான் எடுத்த தப்பான முடிவு தான், வேண்டாம், தப்பு எடுத்துக்கூடாது, அந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது, அந்த முடிவு எடுத்து தப்பு தான், அதை பாதிப்புகளுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். இப்போ பொறுப்பேற்று என்ன பண்ணுறது, பிரச்சனை தானே, கஷ்டம் தேவையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு தானே அப்படின்வான். உண்மை. ஒரு வீடு ஒன்று வாங்கலான்னு சொல்லி, அது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு, அது எங்களுடைய பாரம்பரிய வீடு. அந்த வீட்டை வாங்க வேண்டாம்னு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. என்ன சொன்னார், அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க, அந்த வீடெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு தனியாக வாங்கி கட்டிக்கலாம், அந்த வீடு ஏன் வாங்குறேன். நான் என்ன பண்ணேன், சரி அது வேறு யாரும் வர வேண்டாமே, நாமளே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இத்தனைக்கும் அது பாரம்பரிய வீடு, எங்கள் மூதாதையர்கள் சம்மந்தப்பட்ட வீடு தான், எங்கள் தாத்தா சம்மந்தப்பட்ட வீடு தான். அந்த ஷேர் அது மற்றவங்களுக்கு போனது, அது நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். வேண்டான்னு எல்லாருமே சொன்னாங்க, வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, நான் கேட்கல, இல்லை அது வாங்கிடுவோம் நாம. பட் அதை வாங்கிட்டு நம்ம பாடுபட்டோம், ஏன்டா வாங்கணும்னு நினச்ச மாதிரி அது மாதிரி சில சூழ்நிலைகள் வந்தது. ஏன்டா இந்த வீட்டை போய் வாங்கணும், போய் ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதை எனக்கு சொல்லி காட்டினாங்க. நான் அப்பயே சொன்னேன், கேட்டியா, நான் கிட்ட கேட்டேன், வானான்னார். அம்மா கிட்ட கேட்டேன், நானும் வானான்னு சொல்லி. ஏன்னா அம்மா சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி தான், அவங்களே ப்ராப்பர்ட்டி தான்.
பட் அது நீ வாங்க வேண்டாம், இதுக்கு பதில் நீ வேற ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோ. நீ வேற இடத்துல வாங்கி கட்டுறியா, வேற வாங்கிக்கோ, இல்லை வேற ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோ. பட் அது வேண்டாம், எங்க சம்மந்தப்பட்ட தான் வேண்டாம், காசு கொடுத்து தான் வாங்கினேன், சும்மாலாம் வாங்கல, அதுக்கு உண்டான வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்து தான் வாங்கினேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வாங்கினேன், எங்கள் ரிலேட்டிவ்கிட்டும் வாங்கணும். ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்டா வாங்கணும், இதையே பேசாமல் விட்டுட்டு வந்துருக்கலாமே, சொன்ன பேச்சு கேட்காம வந்துட்டோமே ஒரு ஃபீல் பண்ணும். அப்புறம் நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அந்த நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு சிலர்கள் அவங்க அது எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. சில பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும்பா, அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த கர்மாக்களை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் உனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு நீ சொல் பேச்சு கேட்காம நீயே சுயமாக முடிவு கொடுத்து அந்த வீட்டை நீ வாங்கி கட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க புரிய வச்சாங்க. பட் இங்கே சுயமாக நான் எடுத்த முடிவு தான். இது மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன சொன்னேன், பட் இது மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியா தவறா, தனிமையில் எடுத்தாலும் சரி, கூட்டு முடிவாக எல்லாரையும் கலந்து ஆலோசி எடுத்தாலும் சரி, கர்மா தான் அதனுடைய பலன் நிர்ணயிக்கிறதுன்றது உண்மை. அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நாம் நினைக்கிற மாதிரி நான் எடுக்கிற முடிவு சரி தவறுன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாம் கூட்டாக சேர்ந்து எடுக்கிற முடிவு சரி தவறுன்னு சொல்ல முடியாது. கர்மா தான் நம்முடைய எந்த ஒரு முயற்சிக்கும் பலனை தருகின்றது. அது நல்ல கர்மாவா இருந்தாலும் நம்ம நல்ல புத்தி கொடுத்து நம்ம அந்த முடிவு அதை செய்யாமல் இருப்போம். கெட்ட கர்மாவாக இருந்தால் அதை நம்ம செஞ்சு அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம நஷ்டப்படணும், கஷ்டப்படணும், வழிபடணும், வேதனைப்படணும் இருக்கும்போது நாம் சரி என்று நினைத்து தவறான முடிவை எடுப்போம். இங்கே கர்மா தான் நிர்ணயிக்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில அனுபவம் நிறையா இருக்குது. நான் பிஹெச்டி பண்ணும்போது நிறைய தீசிஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய அனுபவங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன், ஆத்தென்டிக்காக பேசுகிறேன் நான். ஸோ வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்படி எடுத்தாலும் அதன் பின்னாடி நம்முடைய கர்மா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நல்ல கர்மா இருக்குது, தீய கர்மா இருக்கு, அதுதான் டிசைட் பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கை எவ்ரி செகண்ட். ஸோ இந்த தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றி தான்றது 100% தவிர, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகேவா? பஞ்சதீப எண்ணெய் கலப்படம் இருக்கும். எஸ், தீப எண்ணெய் கலப்படம் இருக்கும். இப்போதைக்கு விளக்கணை மட்டும் ஏற்றுங்க, அப்புறம் போக போக பார்த்துக்கலாம் அது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு எல்லாருமே எண்ணெய் மட்டும் ஏற்றுக்கலாம். சரியா? விளக்கு மேல் நோக்கி தானே எரியும். விளக்குக்கு திசை என்பது எப்படி? விளக்கு மேல் நோக்கி தான் எரியும். பட் ஒரு திசைக்கு ஒரு பலன் இருக்கு. எந்த திசையை நோக்கினா அப்படின்னு ஒரு பலன் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் விளக்கு மேல் நோக்கி தான் எரியுது. சகோதரி ஜிஆர் தான் போட்டிருக்காரு. மேல் நோக்கி எரிஞ்சாலும் மேலே நோக்கி எரிஞ்சாலும் ஒரு டைரக்ஷன் பார்க்கும் இல்லையா, விளக்கு பார்க்கும் இல்லையா, அந்த பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பலன் இருக்கு. பாசிட்டிவும் பலன் இருக்கு, நெகட்டிவும் பலன் இருக்கு. இதனால் திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது டாக்டர் குமரேசன் மாதிரிலேருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. இது ஒரு பயணம், யாரும் உங்களுக்கு முன்னும் பின்னும் இல்லை. நீங்கள் அதிகம் முன்னேறியவர் அல்லது குறைவான அறிவுரை பெற்றவர் அல்ல. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கிறீர்கள். இது ஒரு போட்டி அல்ல, இது வாழ்க்கை. நாம் அனைவரும் ஆசிரியர்கள், நாம் அனைவரும் மாணவர்கள். அப்சல்யூட்லி கரெக்ட் சார், கரெக்ட், 100% கரெக்ட். இது ஒரு பயணம், அவ்வளோதான். இது ஒரு பயணம் தான். யாரும் உங்களுக்கு முன்னும் பின்னும் இல்லை. அவங்க முன்னாடி போகிறாங்கன்னு இல்லை, பின்னாடி போகிறாங்க, உண்மைதான். இது மிடில் லெவல் ட்ரூத்னு சொல்லலாம். இது சாதாரண மக்களுக்கு புரியாது. சார் கொஞ்சம் ஹை லெவல்லேருந்து சொல்லியிருக்கிறாரு, தப்பில்லை. டாக்டர் குமரேசன் அவர் லெவல்லேருந்து சொல்லியிருக்கிறாரு. பட் இது லோ லெவல் பீப்புளுக்கு இது புரியாது. லோ லெவல் பீப்புளுக்கு புரியாது. நம்ம இப்போ ஹையரை பற்றி பேசுவோம், லோயரை பற்றி பேசுவோம், மிடிலை பற்றி பேசலை. மிடிலை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை சகோதரர் டாக்டர் குமரேசன் மதுரை மூலமாக கொடுத்துருக்காரு. மிடில் லெவல்னு ஒன்று இருக்குது, ரைட். நாம் அதை பற்றி பேசலை. இவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இறைவன் இவர் மூலமாக அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கார் போல இருக்கு. அது வந்திருக்கு. இது மிடில் லெவல் ட்ரூத். லோயர் லெவல் ட்ரூத் ஒன்று இருக்குது, மிடில் லெவல் ட்ரூத் ஒன்று இருக்குது, ஹையர் லெவல் ட்ரூத் இருக்குது. இப்போ சகோதரர் சொன்னது மிடில் லெவல் ட்ரூத், நாட் ஹை லெவல், மிடில் லெவல். ஸோ லோயர் லெவலுக்கு மேலே. பட் சாதாரண மக்களுக்கு இது புரியாது, பட் மிடில் லெவலுக்கும் இது புரியும். எஸ், கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இது ஒரு பயணம், யாரும் உங்களுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. நீங்கள் அதிகம் முன்னேறியவர் அல்லது குறைவான அறிவை பெற்றவர் அல்ல. கரெக்ட். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கிறீர்கள். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். இது ஒரு போட்டி இல்லை. எஸ், இது ஒரு போட்டி இல்லை, கண்டிப்பா. இது வாழ்க்கை. நாம் அனைவரும் ஆசிரியர்கள், நாம் அனைவரும் மாணவர்கள். கரெக்ட், 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 அப்சல்யூட்லி கரெக்ட் சார். நல்ல விஷயம், உண்மைதான். இது கொஞ்சம் மக்கள் அப்படியே புரிஞ்சுக்குவாங்க, இது லைஃப்ல அடாப்ட் பண்ணணும். கரெக்டான விஷயம். இது வாழ்க்கை. நாம் அனைவரும் ஆசிரியர்கள் தான், நாம் அனைவரும் மாணவர்கள் தான். நாமளே டீச்சர்ஸ், நாமளே மாணவர்கள். அதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் போவோம். நீங்களே குருவல், நீங்களே குருக்கள், நீங்களே குரு, நீங்களே சொந்த குரு, நீங்களே குருவாக மாறிடணும். அதுதான் நாம் சொல்கிறோம். நம்ம சார் சொன்னதோட இன்னும் ஹையர் லெவலில் போய் சொல்கிறோம்.
சார் வந்து மிடில் லெவல்ஸ் இருக்காரு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் போகும்போது நீங்களே குருவாக மாறிவிடுங்கள், நீங்களே குருவாக இருங்கள், உங்களால் குருவாக மாற முடியும், நீங்களும் குருவாக ஆக முடியும். டாக்டர் இளங்கோ சார் கொஞ்சம் அப்படி உட்காருங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சார் கொஞ்சம் அப்படி உட்காருங்களா, நான் கிளாஸ் எடுக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு யாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கேட்கல. சார் தான் ஆஸ்தம்பி சார் தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஜெகதீஷ் சார், ரிஷபானந்த் சார் இவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எடுங்கன்னு சொல்லி இவர் தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்களை உட்கார வைக்கிறார். பட் அவங்களா வாலண்டியாக வரல. சார் நான் எடுக்கிறேன் சார், நான் பண்ணுறேன் சார், வரல, யோசனை பண்ணுறாங்க, தயக்கப்படுறாங்க அப்படின்னு சார் சொன்னார். சார் அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க சார், தயங்குறாங்க சார், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வரணும், வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ரெடி ஆகிறோம் சொல்கிறாங்க சார், ஆனால் அவங்க எடுக்க தயங்குறாங்க சார்னு சொன்னார். அப்படி இல்லை, வரணும், எல்லாருமே வரணும். டாக்டர் சார் கொஞ்சம் அப்படி உட்காருங்க, நாங்கள் எங்கள் திறமையை பாருங்கள், நாங்கள் உங்களை விட எந்த அளவுக்கு நாங்கள் எஃபெக்டிவாக மெசேஜ் கொடுக்குறோம், எஃபெக்டிவாக மெசேஜ் கன்வே பண்ணுறோம், எப்படி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னை ஓரம் கட்டி விட்டு ஆர்த்தம்பி சாரை ஓரம் கட்டிட்டு நீங்கள் வந்து உட்காந்து சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வர முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். அப்சல்யூட்லி பாசிபிள் தான். பாசிபிள்லாம் கிடையாது, இம்பாசிபிள் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த ஆன்மீக அமைப்பிலும் இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. கர்மயாஞ்சிகளுங்க மட்டும்தான் நீங்கள் வாங்க, எங்களை நகைச்சி பக்கத்தில் ஆர்த்தம்பி சார் நீங்கள் இப்படி உட்காருங்க, டாக்டர் சார் நீங்கள் இப்படி உட்காருங்க, நாங்கள் பேசணும் பாருங்க அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற உலகத்திலேயே ஒரே ஒரு அமைப்பு வந்து கர்மயாஞ்சி ஹீலிங் தான், டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். வேறு யாரும் நம்ம சொல்ல மாட்டாங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், யாருமே சொல்ல மாட்டாங்க. வெல்கம், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு பிகம் எ குரு, டு பிகம் எ டீச்சர், டு பிகம் எ ப்ரொஃபஸர், எஸ், டு பிகம் எ மென்டர். வாங்க, வெல்கம், வாங்க. கட்டுக்கொடின்னா என்னங்க சார், சகோதரி மதுமிதா கேட்டிருக்காங்க. கட்டுக்கொடின்னா என்னங்கன்னு தமிழ்நாட்டில் இருந்து கேட்குறாங்க. என்ன, சரி, ஓகே. கட்டுக்கொடினா என்ன அப்படின்னா அது ஒரு வகையான மூலிகை, அது ஒரு வகையான மூலிகை. அது வந்து கட்டுக்கொடி அப்படின்னா கட்டும், பைண்டிங் பண்ணும். இப்போ அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பைண்டிங் மெட்டீரியல் ஒன்று போடுவாங்க, பவுடரில் இருக்கும், கேப்சூலாக கொடுத்துருவாங்க. டேப்லெட் ஃபார்ம் பண்ணோன்னா பைண்டிங் மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பவுடரை வந்து டேப்லெட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அந்த பைண்டிங் மெட்டீரியல் இல்லாத மாத்திரைன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே பைண்டிங் மெட்டீரியல் தான் இருக்கும். பட் அதுவே சித்தர்கள் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க, அவங்க பெரும்பாலும் பைண்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய பைண்டிங் மெட்டீரியல் இவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சித்தா ஆயுர்வேதா மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது தப்பு, அப்படி இல்லை. அப்போல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, சாதம் வடித்த கஞ்சி, அந்த கஞ்சியில் இந்த பவுடர்லாம் கலப்பாங்க. சாதம் வடித்த கஞ்சி, புழுங்கலரிசி கஞ்சி, இயற்கையான முறையில் இயற்கையான விளைவிக்கப்பட்ட அந்த சாதத்தை வடித்து அந்த ஆர்கானிக்காக கொண்டு வந்த அந்த அரிசியினுடைய சாதத்தில் இந்த மூலிகை பொடியெல்லாம் கலப்பாங்க. நல்லா கலந்து பிசைஞ்சு சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. சிலது வந்து சன்லைட்டில் வைக்கணும், சிலது சன்லைட்டில் வைக்கக்கூடாது. சன்லைட்டில் சிலது வைக்கணும், சிலது சன்லைட்டில் வைக்கக்கூடாது. சூரிய படத்தில் வைக்கணும்னுவாங்க, சூரிய படத்தில் வைக்கக்கூடாது, சிலதெல்லாம் இருக்குது. அது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி குளிகைன்ற பேரில் கொடுப்பாங்க, குளிகைன்ற பேரில் கொடுப்பாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அருமையான ரிசல்ட் கொடுக்கும். குளிகைன்னு சொல்லுவாங்க பேர். பட் இப்போ அந்த குளிகையெல்லாம் போயிடுச்சு, இப்போல்லாம் மாடர்ன் மெஷின் வந்துருச்சு, எல்லாம் போட்டு அரைக்கிறாங்க. சூரியனில் வைக்கிறதுல ட்ரையர் போட்டு வைக்கிறாங்க, ட்ரையர் போட்டு பண்ணுறாங்க. அப்போ ட்ரையர் போட்டு பண்ணதை சூரியன்கிட்ட வச்சு தயார் பண்ணுற மருந்துக்கும் ட்ரையர் மூலமாக வச்சு செய்கிற மருந்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. பவர் வந்து கம்மியாக கிடைக்கும். நம்ம மெஷினில் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கும் சன்கிட்ட டைரெக்டாக வச்சு நாம் வந்து ட்ரை பண்ணி அந்த மருந்தை தயார் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரிசல்ட்டு வேரி ஆகும், ரிசல்ட் வேரி ஆகும். ஸோ அந்த பைண்டிங் மெட்டீரியல்ன்றது வந்து கட்டுக்கொடி. இந்த பைண்டிங்க்கு சில மூலிகைகள் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து கட்டுக்கொடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சகோதரர் போட்டிருந்தார், இது மெசேஜ் பார்த்துட்டு போட்டிருந்தாரு, வந்து பாணியில் வந்து போகர் முருகர் சிலையை செய்யும் பொழுது கூட இந்த கட்டுக்கொடி யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். சகோதரர் ஜிஆர் தான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணாருன்னு போட்டிருந்தாங்க. அது உண்மை, 100% கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பாதரசம் கட்டுவது, ரசத்தை கட்டுவது, ரசம்ன்றது பாதரசம்ன்றது வந்து சிவனுடைய விந்துன்னுவாங்க, சிவனுடைய விந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஒரு விந்துன்னா சிவனுடைய விந்து சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெரி ரேரஸ்ட்டு காஸ்டியஸ்ட் மெட்டீரியல் லிக்விடாக இருக்கிற ஒரு உலோகம் பாதரசம், சிவனுடைய விந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பாதரசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அதில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த பாதரசம் வந்து அட்டாமிக் பாம்பு எடுக்கலாம், அட்டாமிக் பாம்பு எது வேணாலும் பண்ணலாம், அட்டாமிக் எது வேணாலும் பண்ணலாம். பட் அந்த பாதரசம் மெர்க்குரி இருக்கு இல்லையா,
அதுல இருந்தா இப்போ வந்து இதனுடைய இதை வச்சு தான் அட்டாமிக் பாம் இப்போ ரெடி பண்றாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக பண்றது வந்து எதுலேருந்து வேணாலும் அட்டாமிக் பாம் தயார் பண்ணலாம், அணுகுண்டு தயார் பண்ணலாம், எதுலேருந்து வேணாலும் எடுக்கலாம். இதர டெக்னாலஜி படி எந்த பொருளும் வேணாலும் அணுகுண்டு தயாரிக்கலாம். பட் இப்போ மாடர்னாக இப்போ நம்ம கவர்மெண்ட்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் அணுகுண்டு தயாரிக்கிறது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுறாங்க. மெர்க்குரியிலேருந்து எடுத்து தான் அந்த அணுவை வந்து ஃபைன் டியூன் பண்ணி தான் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. இப்போ மாடர்னாக பண்ணுறது வந்து மெர்க்குரி தான் எடுக்கிறாங்க. அப்போது அத்தனை பேரையும் அடிக்கக்கூடிய, அத்தனை பேரையும் ஒரு வழி பண்ணக்கூடிய, அந்த அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய ஒரு அந்த மாலிக்குலை வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலக்கூறு வந்து பாரசம் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஹை வேல்யூ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரசங்களை, இன்னும் சில மருந்துகளை, இந்த மாதிரி விஷயங்களை கட்டுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய தான் கட்டுக்கொடி. இது உள்ளுக்கும் சாப்பிடலாம், இன்டர்னல் சாப்பிடலாம். பட் ஏதோ வீடியோவில் போட்டிருந்தாங்க, அந்த கட்டுக்கொடியில் வந்து அல்வா பண்ணி அந்த குழந்தை அல்வா சாப்பிட்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கல்வா சாப்பிட்ற மாதிரி குழந்தைக்கு ஏதோ வீடியோ போட்டாங்க. நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கொடியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. அந்த கட்டுக்கொடி அல்வா வெரி குட் அல்வா. அது உண்மையிலேயே அதை செஞ்சு கொடுத்த பேரண்ட்ஸ் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அந்த சாப்பிட்ற குழந்தையும் பாராட்டப்பட வேண்டியது. அது நல்ல கர்மா இருக்கும்போது தான் பாருங்க, அவங்க மைண்டில் உட்காந்து கட்டுக்கொடி அல்வா அந்த பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையும் அந்த கட்டுக்கொடி அல்வா சாப்பிடுது, லைக் பண்ணி சாப்பிடுது. உண்மையிலேயே கிஃப்டட் பீப்புள் தான் அவங்களாம், கிஃப்டட் பீப்புள். ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்தலாம். கட்டுக்கொடியும் ஒரு மூலிகைகளில் பக்க விளைவே கொடுக்காத, உடம்புல நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை கட்டுக்கொடி. பட் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து இதை கேட்குறீங்க, தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும் தான். பட் நாம் வந்து நம்ம நாட்டு மூலிகையை பற்றி எவ்வளோ அவேராக இருக்கிறோம், எவ்வளோ விழிப்புணர்வு அற்று இருக்கிறோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி தான் இருக்கோம், வாய்க்கிழிய பேசுகிறோம், மஞ்சள் எங்கள் நாட்டு சொத்து, ஊன்றோம், மஞ்சள்ன்றோம். ஆனால் மஞ்சளுக்கு அமெரிக்காக்காரன் வந்து பேட்டன்ட் வாங்குற வரைக்கும் சும்மா தான் இருக்கிறோம். மஞ்சளுக்கு அமெரிக்காக்காரன் பேரண்ட் வாங்குற வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்ம கவர்மெண்ட் சும்மா தான் இருக்குது. சினிமாக்காரங்களை பற்றி பேசுகிறோம், சீரியல்காரங்களை பற்றி பேசுகிறோம், அரசியல்காரங்களை பற்றி பேசுகிறோம், தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இதை கோட்டை விட்டோம். அப்புறம் அவன் அதை கண்டுபிடிச்சி எனக்கு பேட்டன்ட் ரைஸ் பண்ண பிறகு அப்புறம் ஐயோ அம்மா ஆத்தான்னு சொல்லிட்டு இப்போ போய் யுனைடெட் நேஷன் கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது, டிஹெக்கில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது, அப்புறம் இந்த கவர்மெண்ட் போய் கெஞ்ச வேண்டியது. இப்போ காலை பிடிச்சி இவங்க கெஞ்சுனுக்குறாங்க, ஐயா அது எங்களுக்கு தயான், எங்கள் பரம்பரையும் வந்து எங்கள் இதில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்ய வேண்டிய இடத்துல விட்டுறது. தேவையில்லாததுக்கெல்லாம் கான்சென்ட் பண்ண வேண்டியது, தேவையில்லாதெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியது, தேவையில்லாதெல்லாம் பணம் செலவு பண்ண வேண்டியது. விட்டுட்டேன், அவன் அழகாக எவ்வளோ உஷாராக வந்து மஞ்சள் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றிக்கணும்ட்டான். அப்புறம் போய் நம்ம கெஞ்சினுக்கிறோம், இவங்கால விடுறது அவங்கால விடுறது. எதுக்கு? அது நம்முடைய அறியாமை, நம்முடைய நாட்டு பொக்கிஷங்களை நம்ம உணராமல் தெரியாமல சஃபர் ஆகிட்டோம். ஸோ கட்டுக்கொடி அருமையான மூலிகை. அது யாராவது கேட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த கட்டுக்கொடி அல்வா எப்படி செய்கிறாங்க கூட கேட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தீபாவளிக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது கட்டுக்கொடி அல்வா. கேட்டு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க, நல்லது. எஸ். பட்டாடுகள் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட்டாடைகள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், தப்பு. அது நிறைய நெகட்டிவ் கர்மான்னு சொல்லி ஏற்கனவே கவிதா சகோதரி சொல்லியிருக்கோம். பட் அதுக்கான மன்னிப்பை வந்து போடுவோம். அது ஒரு 2-3 மன்னிப்பறிக்கை இருக்குது. அது இந்த வீக்கில் தீபாவளிக்கு முன்னாடி அது ஒரு நாள் அது சில மன்னிப்பறிக்கைகளை போட்டுக்கணும். இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க கேட்க வேண்டிய மன்னிப்பறிக்கை, இந்த பட்டு துணியை உடுத்தியவங்க கேட்க வேண்டிய மன்னிப்பறிக்கை, இன்னும் 2 இருக்குது. அது நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாள் ஃபைன் டியூன் பண்ணி அந்த மன்னிப்பறிக்கை கொடுப்போம். அதை நீங்கள் கேளுங்க. கேட்டால் அதனால் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு வந்திருக்கோ, நம்ம ஜீனில் ரெக்கார்ட் ஆகியிருக்கோ, அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ மன்னிப்பறிக்கை நிறைய இருக்குனால எல்லாமே உட்காந்து ஒரே நாளில் படிக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு அந்த டிவைன் காட்டி கொடுப்பாரு, இந்த நாளில் இவங்ககிட்ட கேளுங்க. அது உங்களுக்கே சென்ஸாக வரும், உங்களுக்கே தெரியும். இறைவன் உங்கள் மனசில் உட்காந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த நாளில் அதை கேளுங்க, மனசாக கேளுங்க. அதனால் அந்த டிஎன்ஏலேருந்து டோட்டலாக வெளியே வந்துடும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் உட்காந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவ் கர்மா போகும், குட் கர்மா சேரும். இதை விட்டுட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், எந்த வழிபாட்டுக்கு போனாலும் ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. உட்காந்த இடத்துல பண்ண முடியும். நம்ம சொல்லிக் டெக்னிக் அதான். இருந்த இடத்துல இருந்து உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் கர்மாவை போக்கிக் கொள்ளுகிற வழியை சொல்கிறோம். நெகட்டிவ் கர்மாவை உட்கார்ந்த இடத்துல இருந்து பாசிட்டிவ் கர்மா செய்ய வழியை சொல்கிறோம். கர்மா ஜீவனில் அவ்வளோ விஷயம் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. முன்னிட்டு go anywhere.
நோ நீட் டு கோ எனிவேர். உங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போனால் உட்காந்து கொண்டு வர முடியும். அண்டத்தில் உள்ள பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ள அண்டத்தில். சித்தர்கள் தான் சொன்னாங்க, வேறு யாரும் சொல்லலை. அண்டத்தில் என்ன இருக்கோ, யூனிவர்ஸில் என்ன இருக்கோ, அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே யூனிவர்ஸில் இருக்குது. அது மேக்ரோ யூனிவர்ஸ், இது மைக்ரோ யூனிவர்ஸ். நீங்கள் மேக்ரோ யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அங்கே போய் உடப்பிட்டு இருக்கீங்க. மைக்ரோ யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சரியாயிடும். அதான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். சிவலிங்கத்துக்கு நீங்கள் பண்ணுற அபிஷேகம், ஆராதனை, சிவலிங்கத்தை க்ளீன் பண்ணுறது, அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற பஞ்சபூதங்களை நம்ம இங்கே பேலன்ஸ் பண்ணுறோம். உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற பஞ்சபூதங்களை, எல்லா நாடுகளையும் இருக்கு, உலகம் இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களை இங்கே நம்ம ஒரு ஊர்ல உட்கார்ந்து சிவலிங்கத்தை நம்ம ஆராதனை பண்ணுவதும், அதை அபிஷேகம் பண்ணுவதும், இதை இந்த சிவலிங்க பூஜைகளை செய்வதன் மூலம் அதை பேலன்ஸ் பண்ற டெக்னிக் யாருக்குமே தெரியாது. கர்மாஜியம் தான் சொல்லி கொடுத்துருக்கு, மூட நம்பிக்கை கிடையாது. அதான் அது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாட்டு தான் இருக்காருன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவருக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா மதங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளுக்கும், அத்தனை நாடுகளை வசிக்கின்ற அத்தனை கோடி மக்களுக்கும் அவர் பொதுவானவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு மறைமுகமா இந்த கருத்தெல்லாம் சொல்றோம். இங்க பண்ணும்போது என்டையர் 5 எலிமெண்ட்ஸ் நான் பேலன்ஸ் பண்றேன் சார். அவ்வளோ விஷயம் சார். சிம்பிள். மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, திராவிட கழகத்துக்காக சொல்லுவாங்க. தெரியாம சொல்றாங்க, அவங்க தெரியல. அங்க போய் சிவலிங்கத்துக்கு போய் நெய்யை ஊத்துறீங்க, பாலை ஊத்துறீங்க, மோர் ஊத்துறீங்க, தேனை ஊத்துறீங்க, இதெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க. இது யாருக்கா குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா இருக்குங்க. அவங்களுடைய திங்கிங் ரைட்டு. அதாவது அவங்க என்ன பண்றாங்க, சிவலிங்கத்துக்கு செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, எல்லாம் வேஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை அப்படி சொல்றாங்க. கருத்து ரைட்டு தான், பட் அந்த கருத்து தவறான கருத்து. அப்படி கிடையாது. நீங்க இந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்றதுக்கான விஷயத்த ஆன்மீகம்ன்ற பேர்ல, இறைவன்ன்ற பேர்ல, ஆன்மீகத்துல இதை கலந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்துட்டாங்க. பட் யூ ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் சர்வீஸ். ஆனா அந்த லெவல்ல இருந்து அது உள்ள என்ன இருக்குன்றது நம்ம புரிஞ்சுட்டு செய்யணும். சும்மா போய் ஏதோ ராமா கோவிந்தான்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. அதுக்கு ஒன்றும் ஃபண்டமெண்டல் ரீசன் இவ்வளவு இருக்கு, தெரிஞ்சு முறையா செய்யணும். நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை, நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிவலிங்க வழிபாடு சாதாரண விஷயம் இல்லை. என்டையர் வேர்ல்டையும், என்டையர் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களை சரி பண்ற விஷயம். அதை இன்னும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதான் விஷயம். சொல்லுவோம். சகோதரர் ஆனந்த் அவர்கள் அமைச்சிருக்காங்க. எதற்கு என்னுடைய வருகின்றாய் என்று என் மேலை கேட்டேன். அது சிரித்து கொண்டே சொன்னது, என்னை தவிர யாரும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவதில்லை என்று. கடைசி வரைக்கும் வர்றதில்லை, உண்மைதான், கரெக்ட். எதற்கு என்னுடன் வருகிறாய் என் நிலை கேட்டேன். அது சிரித்து கொண்டே சொன்னது, என்னை தவிர யாரும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவதில்லை. நிழல் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நிழலும் நின்றுடும். எப்போ நின்னோன்னா, நடு சூரியன் வரும் பார்த்தீங்களா, உச்சி பொழுதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அப்போ நிழல் கூட வராது. நீங்கள் அந்த நடுப்பொழுதுன்னு சொல்லும் இல்லையா, நூன், சரியான நூன், அந்த நூன் டைமில் வரும்போது நிழல் வந்து இப்படி வராது, அப்படியும் வராது. பட் கொஞ்சம் நகைச்சிங்கன்னா நிழல் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டு, மிடில் பாயிண்ட்டு 12 மணின்னு வச்சுக்கோங்களா, நல்லா சூரியன்கிட்ட நேராக நிற்கும்போது, கரெக்டாக சூரியனுக்கு நேரில் நம்ம நிற்கும் பொழுது அப்போ நிழல் வராது. நீங்கள் கொஞ்சம் முன்னே போகும்போது, பின்னே போகும்போதும் நிழல் வரும். நல்ல பாயிண்ட். 99.9% கரெக்டு. 0.1% கரெக்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். நிழல் முன்னாடி போனாலும் வராது, முன்னாடி போனாலும் வரும், பின்னாடி போனாலும் வரும். ஸ்ட்ரைட்டாக நிற்கும்போது வராது. சூரியனுக்கு நேரத்தில் இருக்கும்போது அந்த டைம் நிழல் வராது, மற்ற டைமில் வரும். பட் கூடவே வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய குட் கர்மா பேட் கர்மா மட்டும் நம்ம கூடவே வரும். 24 hours 365 days நம்ம கூடவே இருக்கிறது நம்முடைய குட் கர்மா பேட் கர்மா தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உலக பணக்கார லிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், நம்ம கூட வரப்போகிறது, நம்ம கேட் ஓப்பன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்முடைய குட் கர்மா பேட் கர்மா மட்டும் நம்ம கூட வரும். அதை தவிர அது எதுவுமே வராது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம். நம்ம கூட வர்றது இது எல்லாமே வராது, எதுவுமே வராது. நம்ம செய்த குட் கர்மா பேட் கர்மா மட்டும் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறது, பேசுறது, டீல் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இது உணராத வரைக்கும் நம்ம எல்லாமே தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம உணர்ந்தோம்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாசிட்டிவாக போகும். அது நம்ம எல்லாமே பாசிட்டிவாக மாறும்.
இதை உணராத வரைக்கும் நம்ம நெகட்டிவாக பார்ப்போம். ஸோ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கரெக்டு. பட் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், அது மட்டும் நான் சொன்னேன். 99.9%, 0.1% மட்டும் தான் சொன்னேன். உச்சியில நின்றுடும். பட் அந்த உச்சியிலையும் நம்ம கூட எது வரும்னா குட் கர்மா தான் வரும், பேட் கர்மா தான் வரும். அது எப்பவுமே தொடரும். பல பல பிறவிகளுக்கும் தொடரும். எப்போ? இறைவனை அடைகின்ற வரையில் தொடரும். இறைவனை அடைகின்ற வரையில் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். கர்மா. எஸ். ஐயா, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்றால் இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டால் நம் முன்னே தோன்றுவாரா? இது உண்மையா? ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கேன் அது உண்மைதான் என்று. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொன்னா வந்துடுவாரா? வருவார். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ எந்த உருவத்துல எந்த முறையில் நினைக்கிறேன் அப்படி வருவேன்றார். நீங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம் அவரை. நீங்க எந்த ஃபார்ம்ல நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்ம்ல கடவுள் வர்றார். எந்த ஃபார்ம், எனி ஃபார்ம், நீங்க என்ன ஃபார்ம்ல நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்ம்ல வர்றார். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. புராணங்கள்ல நிறைய இருக்கிற சான்றுகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எந்த ஃபார்ம்ல நினைக்கிறீங்க அந்த ஃபார்ம்ல வருவார். இந்த ஃபார்மும் வரணும், அந்த ஃபார்மும் வரல. சில டைம்ல வேற ஃபார்ம்லையும் வருவார். பட் நாம அன்னவேரா இருந்தோம். நம்ம அது உணராம இருக்கிறோம். அது தெரியாம இருக்கிறோம். நாம் என்ன ஃபார்ம் நினைக்கிறோமோ அது ஃபார்ம்ல வருவார். சில நேரங்களில் அந்த ஃபார்ம்ல தான் வேற ஃபார்ம்லையும் வருவார். ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு ஃப்ளட்டு, சென்னை ஃப்ளட்டு மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை வேற ஏதாவது ஃப்ளட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய டிசாஸ்டர் நடக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு ஃப்ளட்டு. முதல் மாடியில் இவர் நிற்கிறாரு. அப்போது ஒரு படகுக்காரர் வராரு. ஐயா, பயங்கர வெள்ளம் மாதிரி இருக்கு, எல்லாம் ஆறு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி வடியுது, எல்லாமே கடந்து கொதிச்சு தண்ணி வருது, ஆறில் பொங்கி வருது, வீடு முழுகிடுச்சு, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வாங்க நான் காப்பாற்றுறேன்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் இல்லை, என் கடவுள் வந்து காப்பாற்ற, இறைவன் வந்து காப்பாற்ற, நீ இப்போ நான் வரமாட்டேன்னுறாரு. ஸோ அடுத்த ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வருது. அப்பையும் ஒருத்தர் வராரு. ஐயா வாங்க, நாங்கள் காப்பாற்றிடுறோம், உங்களை ஒரு பேர் சேஃபாக சேர்த்துடுறோம். இல்லை இல்லை, வேணாம் என்ன கடவுளை காப்பாற்றுவார். ரைட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தருடைய பேட்டியை காட்டினவர் ஒருத்தர். அதை சொல்லியிருக்கேன், ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, பழைய நபர்களுக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு முருக பக்தருடைய பேட்டியை காட்டின ஒரு கதி அதான். என்னை கடவுள் காப்பாற்றுவார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கர்மாதாசம் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லும் போது, உங்களுடைய கர்மா என்னை காப்பாற்றார் டாக்டர், என்னை அந்த முருகன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னார். அந்த முருகனை எப்படி டீலில் விட்டாருன்றத கதையை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பழைய வீடியோவில் பாருங்க. புதுசாக வந்துக்கணும், பழைய வீடியோவில் பாருங்க, இருக்கும். பழையவங்களுக்கு தெரியும், ஆனால் திருப்பி சொல்லிக்க வேண்டாம். என்னை கடவுள் கந்தன் காப்பாற்றுவார், முருகன் காப்பாற்றுவார். என்னை காரில் சென்ட் ஆஃப் பண்ணிக்கும்போது அந்த கடைசி வார்த்தை அதான் சொல்கிறேன். கர்மாதான் உங்களை காப்பாற்றும் நான் சொல்கிறேன். ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர், மன்னிச்சிருங்க நான் இப்படி சொல்கிறதுக்காக, என்னை அந்த கந்த கடவுள் காப்பாற்றுவார், நீங்கள் சொல்லுகின்ற கர்மா காப்பாற்றாதுன்னு சொல்லி எனக்கு கார் கதை க்ளோஸ் பண்ணி பாய் சொல்கிறார். அடுத்த சில மாதங்களில் அது வேற மாறி போச்சு. அவர் பாடியை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. அவரும் அவங்க ஒய்ஃபும் உடம்பு வீட்டில் வச்சு செரிமனி பண்ணுறதுக்கோ முடியல. பாடியை சாங்கியத்துக்காக சடங்காக கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு 1/2 hourல கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. 2 பேருடைய உடல், கணவன் மனைவி 2 பேருடைய ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, நல்ல நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, சாதாரணமாக இல்லாமல். ஏன் அந்த முருகர் காப்பாற்றவில்லை? வாய் அது கேட்டால் பேன்சர் சொல். ஏன் அந்த முருகர் விட்டார்? கடவுள் தான் அந்தந்த டைமில் என்ன பண்ணுவார், கர்மா தான் காப்பாற்றும். ஸோ 2வது மாடிக்கு வர்றாரு. 2ஆம் மாடிக்கு வர்றாரு, அங்கேயும் தண்ணி வருது. அப்பயும் அவர் வர்றாரு. அப்போவும் சொல்கிறார் அவர், இவர் நம்ம முருக பக்தர் மாதிரியே சொல்கிறார் அவரும். இல்லை இல்லை, என்னை கடவுள் வருவார், காப்பாற்றுவார். நீ என்ன ஆப்டால் ஒரு படகோட்டி, நீ என்ன படகு தானே வச்சுங்க, நீ என்ன அவருக்கு வருவார் அப்படின்னு. திருப்பி தேர்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வருது, வெள்ளம், ஃபுல்லாக வெள்ளம். இவரும் போக மாட்டார், போகிறவங்களையும் விட மாட்டார். இரு கடவுள் வருவார் காப்பாற்றுவார், கடவுள் வருவார் காப்பாற்றுவார், நீங்களாம் போகாதீங்க. அவங்களையும் தடுக்கிறாரு. சில பேர் மீறி போயிடுறாங்க. அதெல்லாம் நீ சொன்னா சரி, இப்போ நான் உயிரை காப்பாற்ற நான் போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கடைசியில் இவர் தான் நிற்கிறார். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் உயிருக்கு பயம் வந்தால் நம்ம ஆளுங்க அப்படி தானே, அந்த உயிருக்கு பயம்னு சொல்லி வரும்போது தானே எல்லாம் ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறி அது வரைக்கும் பேசுகிறாங்க மற்றெல்லாம். ஆனால் அந்த உயிருக்கு பயம் வரும்போதும் ஒருத்த மேலே ஏற்றி மேலே ஏறி போதாங்க. அதனால தான் ஸ்டாம்பேட் நடக்குது. ஸ்டாம்பேட் அதனால நடக்குது. இப்போ ரீசெண்டாக கரூரில் இறந்தவங்க கூட எப்படி
அது ஒரு ஸ்டேஜில் ஒரு பயம் வந்துடுது. நம்ம காப்பாற்றிக்கணும்னு போகிறான். ஒருத்த மேலே ஒருத்தர் ஏறி 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 தான் போகிறான். இது சாதாரணம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போன இடத்து பிறகு ஒரு நடந்தது இந்த மாதிரி. ஹஜ்ஜில் கூட அவங்க ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அந்த ஹஜ்ஜிலையும் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியாக கவனம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, பட் இது நடந்தது, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லாரும் கூட்ட நெரிசல் நிறைய ஹாஜிகள் இறந்தாங்க. நிறைய பேர், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த சாத்தானை நோக்கி கல் போடுகின்ற அந்த செரிமனியில் சாத்தானை நோக்கி கல் எரியணும் அப்படின்னு ஒரு ஒரு செரிமனி அவங்களுக்கு. அதை அங்கே போடுற அந்த கூட்டத்தில் நர்சிங் நிறைய பேர் இறந்தாங்க சவுதி அரேபியாவில். இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மையான சம்பவம். இது உண்மையாக நடந்தது. அந்த நேரத்தில் நாம் பொழைச்சா போதும், நாம் தப்பிச்சா போதும்னு நினப்பு சாதாரண ஸ்டாம்பன்னு சொல்லுவோம் இல்லையா, கூட்ட நீச்சல் சிக்கி இறக்குறது. கூட்ட நீச்சல் சிக்கி இறக்குறது வந்து இப்படி தான். அப்போ நம்மளை காப்பாற்றிக்கிட்டா போதும்ன்றது தான். நம்மளை காப்பாற்றிக்கிட்டு போதும். அந்த அந்த உயிர் போகும்போது நம்ம எல்லாம் ஒருத்த மாட்டுக்கு என்னால் நான் கேட்டேன் உன்னால் நான் கேட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் இறந்து போய் எல்லாமே காலி. ஸோ தேர்ட் ஃப்ளோருக்கு வருது. தேர்ட் ஃப்ளோருக்கும் வந்த போதும் அப்பயும் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வாங்க. அப்போ இன்னொருத்தர் வர்றாரு, நான் காப்பேன். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டாங்க. நானும் கூட்டு பண்ணி நீங்கள் மட்டும் வரணும், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அதெல்லாம் இல்லை, என்னை இறைவன் காப்பாற்றுவார். வெள்ளம் வருது, அடிச்சுன்னு போயிடுறாரு. அடிச்சுன்னு போயிடுது, ஆள் காலி, இறந்துடுறாரு. இறந்த பிறகு ஆவியலகத்துக்கு போகிறாரு. அங்கே கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, கடவுளே என்ன இது நியாயமா? நான் உன்னை இவ்வளோ தூரம் நான் வந்து உன்னை நம்பி வணங்கி வேண்டி தைரியமாக இருந்தேன். உன்னை நம்பாத, என் சொல் பேச்சு கேட்காம, என் சொல் பேச்சு கேட்காம நம்பாத இருந்தவங்கலாம் எல்லாம் வந்தாங்க, படகுக்காரன் வந்தான், எல்லாம் கூப்பிட்டு போயிட்டான், நாங்கள் காப்பாற்றி விட்டான். அவங்களாம் உயிரோடு பொழைச்சிட்டாங்க. நான் மட்டும் ஏன் செத்தேன்? நான் இவ்வளோ பக்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் கேட்டாரான். ஒரு கதை இது. கடவுள் கேட்டாரான், நான் தான் உனக்கு 3 தடவை வந்தேன்ல. முதல்ல படகோட்டி வந்தால் நான் தான் வந்தேன், 2வது தடவை படகோட்டியால் நான் தான் வந்தேன், 3வது தடவை படகோட்டி நான் தான் வந்தேன், கடவுளாக வந்து நான் தான் வந்தேன். வாப்பா தண்ணி வெள்ளம் போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டேன். 2வது தடவை வரும்போது நான் தான் வந்தேன், படகோட்டியாக நான் வந்தேன். அப்பயும் நீ என்னை மறிக்கல, விட்டுட்டேன். 3வது தடவை வந்தேன், அப்பயும் வந்தேன், அப்பா வாப்பா வெள்ளம் ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து காப்பாற்ற கொண்டு போகிறேன், வா படகுல போய் சேஃபாக சேர்த்துறேன்னு சொன்னேன். அவங்கெல்லாம் கடவுளை பற்றி நினைக்கலனா கூட தப்பிச்சா போதுன்னு வந்தாங்க. அவங்க என்னை கடவுளாக நினைத்தார்கள், நான் அவங்கள காப்பாற்றிட்டேன். ஆனால் நீ வந்து நான் கடவுளாக வரேன்னா கூட என்னை உணரல. நீ யாரோ மனுஷன் வர்றான், அட போடா இவனை நம்பி நான் போத கடவுள் காப்பாற்று, தப்பாக என்னை புரிந்து கொண்டு என்னுடைய இயல்புகளை என்னுடைய தன்மைகளை தவறாக நீ புரிந்து கொண்டு, அல்லது முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நீ மொட்டைத்தனமா முழுமை புரிதல் இல்லாமல் நீ இறந்துட்ட, நான் என்ன பண்ணிட்டோன்னாரா. இது ஒரு கதை தான். பட் இந்த கதையில நாம் தெரிந்து கொள்ளுகின்ற லெசன் என்ன பாடம் கற்றுக்கணும்னா, தெய்வம் மனுஷ ரூபனே. நிறைய டைம் சொல்லியிருக்கோம், தெய்வம் மனுஷ ரூபனே. கடவுள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னாலும் சரி கெட்டதை கொடுக்கணும்னாலும் சரி மனிதன் ரூபமாகத்தான் வருவார், மனித ரூபமாகத்தான் வருவார். உங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுக்கு பிளஸ் பண்ணணும், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க வைக்கணும்னாலும் யாரோ ஒரு மனிதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து செய்வார். நீங்கள் சினிமாவில் ட்ராமாவில் பார்க்க மாதிரி அப்படியே சங்கு சக்கரத்தோட அப்படியே ஆகாயிட்டு வந்து அப்படியே வரமாட்டார். அது சினிமாவில். ரியல் லைஃப்பில் அப்படி வரமாட்டார், மனுஷனாகத்தான் வருவார். உங்களை கமுக்கணும், உங்களை கஷ்டத்தை மாட்ட விடணும், உங்கள் வம்பளை மாட்ட விடணும், உங்களை ஏதாவது சிக்கலை மாட்டி விட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னாலும் அதே மனிதன் ரூபமாக தான் வருவார். அப்போ வருவான், உங்களுக்கு ஆசை காட்டுவான், இப்படி பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், உங்களை ஆசை காட்டி உங்களை மயக்கி கொண்டு போய் குழி தள்ளி விட்டு போயிடுவான். நீங்கள் தான் வந்துட்டு அது ஏந்து வரக்க முடியாமல் கஷ்டப்படணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும்னாலும் யாரோ ஒரு மனிதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வரும், அவர் மூலமாக தான் கொண்டு வருவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகாயத்தின் குச்சியெல்லாம் வரமாட்டார். அது சினிமாவில் நாடகத்தான் வருவாங்க, நிஜ லைஃப்பில் வரமாட்டாங்க. உங்களுக்கு கெட்டது பண்ணணும், கெட்டது கஷ்டப்படணும் அப்படின்னாலும் யாரோ மனிதர் மூலமாகத்தான் உங்களை வந்து தப்பான வழியில் போக வச்சு தப்பான ஐடியா கொடுத்து தப்பான கைடன்ஸ் கொடுத்து நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நம்புவீங்க, ஓ நல்லது சொல்கிறாருப்பா, சூப்பர், நல்லது சொல்கிறாரு, இவர் சொன்னார் ரைட்டு, இவர் டாக்டர் உட்காந்து இவர் கெட்டதே சொல்கிறாரு, பேசுறதெல்லாம் நெகட்டிவே, ஆயிட்டெல்லாம் நெகட்டிவே, இவர் இப்படியே பேசுகிறார், இது வேண்டாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. நீங்கள் தான் நினச்சிக்கிங்க, ஐயோ இவர் வாயத்தாண்டாலும் வேஸ்ட், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுங்கிறார், எப்போ பார்த்தாலும் கர்மா குர்மான்ட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இப்படியே உடப்படிச்சுன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, போட்டு மொக்க போடுறாரு, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அப்படி போயிடுவீங்க. எல்லா விஷயம் நாம சொல்ல கேட்க மாட்டீங்க.
தெய்வம் மனுஷ ரூபமே தான் வந்து செய்யும். நல்லதும் மனுஷ ரூபமாக தான் சொல்லும், கெட்டதும் மனுஷ ரூபமாக தான் சொல்லும். நாம என்ன பண்ணோம், நம்ம கர்மா தான் இங்கே உட்காரும், நம்ம கர்மா தான் உட்காரும். கர்மா உட்காந்து ஐயோ டாக்டர் எங்க சொல்றாரு, நல்லது தானே சொல்றாரு, நல்லது தானே சொல்றாரு, நமக்கு தானே நல்லது சொல்றாரு, அதனால அவருக்கு போய் என்ன, அவரு எல்லாம் நல்லா வெல் செட்டில் தானே, அவரு ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், தேவையில்லையே, எதுக்காக சொல்றாரு, நம்ம நல்லதுக்காக சொல்றாரு அப்படின்னு நீங்க லைஃப்ல புரிஞ்சு அதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லாத கிடக்குறா எதுவும் சொன்னா சொல்ல போற போ இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு நான் ஏன் செய்வேன்னு சொல்லிட்டு யாரோ சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான் தெரிஞ்சு கேட்டு போனா கூடுதான் போறீங்க. எஸ். ஸோ நல்லதும் சரி கெட்டதும் சரி இறைவன் வந்து மனசு ரூபமாக தான் கொடுக்குறோம். இந்த யார் நல்லது சொல்றாங்க யார் கெட்ட சொல்றாங்க நமக்கு தெரியாது, அடே பண்ண தெரியாது. பால் எதுன்னு தெரியாம கல்லை குடிச்சிடுறோம், கல் எதுன்னு தெரியாம பாலை குடிச்சிடுறோம். பால் எது என்று தெரியாமல் கல்லை கொடுத்து கஷ்டப்படுகிறோம், கல் எது என்று தெரியாமல் பாலை குடிச்சு கஷ்டப்படுறோம். ரெண்டுமே லாஸ் தான். பாலை குடிக்கணும் ஆனா கல்லுமே அவாய்ட் பண்ணிடுறோம், லாஸ் தான், நமக்கு லாஸ் தான். பாலை குடிக்கணும் ஆனா அது கல்லு பால் விட்டுரும், நமக்கு தான் லாஸ். அப்போ கல்லை குடிக்கிறோம், அது பால் நினைச்சு குடிக்கிறோம், அது கல்லு தான். டாடி, TODDY, டாடி, பணமரத்திலிருந்து இறக்குற ஒரு போதைத்து இருக்கின்ற ஒரு பொருள், அது கல் டாடி. அது போதையை உருவாக்கும். இப்போ இல்லை, அதெல்லாம் இயற்கையான போதையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், இயற்கையான பொருள் அது, அந்த டாடி. அதை நீங்கள் குடிச்சிட்டு அது போதையில் ஏறி போதை மூளைக்கு போய் சிறு மூளை பாதிக்கப்பட்டு போதை ஏறி கண்ணாப்பண்ணா இதாக பேசி சொசைட்டியில் ஃபேமிலியில் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்போ அதை பாலுன்னு நினச்சி நீங்கள் கல் குடிச்சிங்க யாருக்கும் தெரியாது, பட் நீங்கள் கல்லை குடிச்சிட்டு உடறீங்க, சொசைட்டியில் கெட்ட பேர் வாங்குறீங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ கல்லை குடிச்சிட்டு உடம்பை கற்றுக்கிறீங்க, மனசையும் கெடுத்துக்கிறீங்க, சொசைட்டியும் கெடுத்துக்கிறீங்க, சுற்றுப்புற சூழ்நிலை கெடுத்துக்கிறீங்க, நல்ல பேர் கெடுத்துக்கிறீங்க, எல்லாமே கெடுத்துக்கிறோம். அப்போ எது பால் என்று நினைத்து கல்லை குடிச்சுக்கிறோம். இப்போ எது பால் எது கல்லுன்னு சொல்லி கரெக்டாக ஐடென்டி பண்ண தெரியல. எது பால் எது கல்லுன்னு ஐடென்டி பண்ணுற பக்குவம் எப்போ வரும், கிறிஸ்டல் பயன்படுத்தும்போது வரும். கிறிஸ்டல் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுறீங்க, கிறிஸ்டல் வந்து யோகா பண்ணுறீங்க, கிறிஸ்டல் நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் கூட வச்சுக்கிறீங்கன்னும் போது எது பால் எது கல், எவன் சரியாக வரான் எவன் தப்பாக வரான், எவன் நம்மளை நல்லாவே பேசி கம்பான், யார் கொஞ்சம் நமக்கு மனசு நோக்கிற மாதிரி மனசு கெட்டுப்பான்னு சொன்னாலும் அவன் நல்லது பண்ணுவான். நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, எந்த அளவுக்கு அவன் நல்லவன் எந்த அளவுக்கு அவன் கெட்டவன், இவன் எந்த அளவுக்கு நம்மகிட்ட கூடவே இருந்து குடிபறிப்பான், இவன் எந்த அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி கோபப்படுற மாதிரி அனுப்பிட்டு இருக்கும், அவன் நம்ம நல்லதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி how to identify the persons in real manner, how to identify the person in real manner in reality அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களை காட்டி கொடுக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். கிறிஸ்டலை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதியாக இருங்க. சரியான நபர் யாரு, போலியான நபர் யாரு, யாரு நல்லா பேசி கம்புவான், யாரு கொஞ்சம் நம்ம மனசு நோக்கிற மாதிரி பேசினாலும் நம்ம வருத்தப்படுற மாதிரி பேசினாலும் யார் நமக்கு நல்லது பண்ணுவான், இப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. நாம ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி how to differentiate the person தெரியல. அது தெரியாதனால நம்ம கஷ்டப்படுறோம். Crystal will help you. Crystal will definitely help you to identify the persons in correct manner. Crystal will help you to identify the persons in correct manner. Again, the crystal will help you to identify the persons in correct manner. சரியான நபர்களை சரியாக உங்களை அனலைஸ் பண்ண கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அதை பலன் அடைங்க. கிறிஸ்டலை பயன்படுத்தி எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியாக வாழும். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். மணி 7 ஆச்சு. ஓகே, ரைட். புண்ணிய நன்றிங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறி
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா.